अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறு முய்ய அவர் செய்த வியாக்கியைகளுள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து மத்தொன்னும் வேண்டா மனமே மதிளரங்கர் கற்றி நம்மைத்த கழலினைக் கேள் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடி கொடியம்பெருமானை எப்பொழுதும் பேசு யாயாவிருத்திர் மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதில் மருளப்பெற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமான் அவர்கள் தங்களுக்கு அருளிய ஞானத்தை கொண்டு தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி அறிந்து அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் என்கிறதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அதனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே என்ன அர்த்தங்கள் காட்டுகிறார்களோ அது பகவானே ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுத்த அர்த்தங்கள். அவன் காட்டி கொடுத்த அர்த்தங்களைத்தான் பாசுரங்களிலே நமக்கு காட்டுகிறார்கள். அதனால் இந்த தத்துவங்கள் எல்லாம் வேதத்தினுடைய அர்த்தம் என்று ஆழ்வார்கள் நமக்கு காட்டுகிறார்கள் என்னால் அப்போ வேதம் இந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். ஏன் இப்போ வேதத்துக்கு அப்படியும் அர்த்தம் சொல்கிறாளேன்னா அது நாம் கொள்ளுவதில்லை. ஏன் அப்படி கொள்ளுவதில்லைன்னா அப்படிப்பட்ட அர்த்தத்தை ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் காட்டவில்லை. நாம் எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா நேற்றைய தினம் இந்த வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் செய்வதிலே உள்ள வேறுபாடுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். இங்கே கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கா. அடியன் கொஞ்சம் முன்கூட்டியே விஷயங்கள் தெரியட்டும் என்பதற்காக கொஞ்சம் இன்னும் விவரித்து சொன்னேன். அதையே கொஞ்சம் தொடர்ந்து சொல்லிவிட்டு மேலே இங்கே பங்கிகளை வாசிக்கிறேன். இந்த வியாக்கியானத்தில் இருக்கிற வரிகளை வாசிக்கிறேன். வேதம் ஒரு முதல்ல அடிப்படை ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணினவர் ஆதிசங்கர பகவத் பாதர் என்கிற பெரிய மகான். அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது? 32 வயசோ என்னமோ தான் இருந்தார்னு சொல்கிறான். ஆனால் அதற்குள்ளே எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அது பின்னால் ஸ்ரீ ராமானுஜர், அவருக்கு பின்னாலே ஆனந்த தீர்த்தர் என்னெல்லாம். இன்னும் இது மட்டும் இல்லை, இங்கே தட்சிண தேசத்தில் அதாவது தென்னாட்டிலே இந்த 3 மதங்கள் தான் பிரசித்தமாக இருக்கிறது. வடநாட்டுக்கு போனோமானா வல்லவம், நிம்பார்க்கம், சைத்தன்யம், சுவாமிநாராயணம், ராமானந்தம், இன்னும் சங்கரதேவம், எத்தனை மதங்கள் இருக்குது தெரியுமோ இல்லையோ, பல பல மதங்கள். அதிலே வல்லப மதமும் நிம்பார்க்க மதமும் தான் ரொம்ப பிரசித்தம். நிறைய குஜராத் பிரதேசத்துலலாம் வல்லபாச்சாரியாளுடைய. ஆனால் அதில் என்னென்னா இந்த இப்போ சொன்ன அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். அந்த கிரமத்தில் ஆதிசங்கரரும் வைஷ்ணவர்கள். எவர் ஒருத்தர் வேதாந்தத்திற்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன்னு வருகிறாரோ அவர் வைஷ்ணவராகத்தான் இருக்க முடியும். என்ன காரணம்னா வேதாந்தம் விஷ்ணுவைத்தான் பரம்பொருளாக சொல்லுகிறது. விஷ்ணுவை பரம்பரை. அதனால்தான்
ஆளவந்தார் கூட என்ன சொன்னார்னா, கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாசிரயக்கா க புண்டரீகநயனா புருஷோத்தமக்கா கஸ்யாயுதாயுத சதைக கலாம்ச காம்சே விஸ்வம் வேதாபஹார குருபாதக தைத்தியபீடாத் யாபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானைஹி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி கஸ்ய பாதோதகேன சசிவ ஸ்வசிரோத்ரிதேன என்றெல்லாம் அந்த வேதாந்த விஷயங்கள், வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ஸ்லோகங்களிலே சொல்லிவிட்டு, வைதிகக்கா நமிருஷ்யதி, உன்னுடைய பரத்வத்தை எந்த வைதிகன் மறுப்பான்னு கேட்க. எந்த வைதிகன் மறுப்பான் என்னால் என்ன அர்த்தம்? வேதத்தில் பரமாத்மாவாக பகவான் நாராயணனைத்தான் சொல்லி இருக்கிறார். ருக்வேதத்திலேயே எடுத்துகிட்டு போனோம்னா ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறது, அது ஒரு இடத்துல அக்னி ரவமோ தேவானாம் விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்கிறது. தேவதைகளுக்குள்ள கீழ்பட்ட தேவதை எதுன்னா அக்னியாம். அக்னிஹி அவமஹா தேவானாம், தேவானாம் அவமஹானா ரொம்ப கீழ்பட்டவன், பரமஹான்னா யார் ரொம்ப மேம்பட்டவனார்னா விஷ்ணுன்னு சொல்லும். சாதாரண புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்களானாக்கா வேதத்துலலாம் வந்து விஷ்ணு சிவன்லாம் கிடையாது, இயற்கையைத்தான் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நடுவில் தான் இதெல்லாம் வந்ததுன்னு. வேதத்தையே வாசிக்காதவன் எழுதுகிற காரியம். உடனே சொன்னாக்கா அது வேதத்தில் இல்லை உபநிஷத்தில் இருக்குதுன்னு அடுத்தது ஆர்கியூமெண்ட். என்ன காரணம்? அவள் என்ன சொல்கிறா, வேதம் வேற உபநிஷத்து வேற. இது வேதமும் உபநிஷத்தும் நம்முடைய விஷயங்கள். இதில் வேற ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு நாம் அதிகாரியா அவன் அதிகாரியா? இப்போ இந்த ஆத்தில் 2 பார்ட் இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட் ரெண்டும் சேர்த்து ஒன்றுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ. உடனே வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இது வேற அது வேறு தெரியுமா அவனுக்குன்னாருன்னா சண்டைக்கு கோவம் வருமா வராதா? எங்கள் ஆத்துக்கு இதுக்கு ரெண்டும் ஒன்றா வேறையான்றது நான் தான் சொல்லணும், நீ எப்படி சொல்லலை? கேட்போமா மாட்டோமா? வெஸ்டர்ன் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் போய் இந்த காலேஜில் படம் நடத்தச்சு அத்தையும் படிக்க வேண்டியது இல்லையோ. மேக்ஸ் மல்லர்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் வந்து மெக்டொனால்டா பேர் மறந்து போச்சு, இப்போ எல்லாம் விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. அவெல்லாம் இப்போ எழுதி வச்சுருக்கான் புஸ்தகத்தை, தப்பு தப்பாக எழுதி வச்சுட்றான். என்ன பண்ண, அவளுக்கு என்ன தோணினோ அதை எழுதி வச்சுட்றான். சாதாரணமாக ஒரு கதைக்கு எழுதுகிற விமர்சனம் போல், ஒரு சினிமாவுக்கு எழுதுகிற விமர்சனம் போல் வேதத்துக்கு எழுதுகிறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கு. அதனால் என்னென்னா, வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் உபனிஷத்து, வேதத்தினுடைய சிரோபாகம்னு சொல்கிறோம். சரி, உபனிஷத்தில் சொல்லிருக்கிறதெல்லாம் பிரமாணம் இல்லை, அது முன்னால் இருக்கிற சம்ஹிதா பாகத்தில் இருக்கிறது தான் பிரமாணம்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன வாக்கியம் சம்ஹிதா பாகத்தில் இருக்குது, உபனிஷத்தில் இல்லை. அக்னி ரவமோ தேவானாம் விஷ்ணு பரமஹான்னு சொல்கிறது, அவள் எதை சம்ஹிதைன்னு சொல்கிறாளோ, அதாவது வேதத்திலேயே சம்ஹிதை தனியாக உபனிஷத்து தனியாக இருக்குது. சில பகுதிகளுக்கு சம்ஹிதான்னு பேர், சில பகுதிகளுக்கு உபனிஷத்துன்னு பேர். இந்த சம்ஹிதா என்கிறது எப்படின்னா, வேதங்களை எப்படியெல்லாம், அதாவது கர்மங்களை எப்படியெல்லாம் செய்யணும்னு காட்டுறது. ஒரு யாகம் பண்ணணும்னா, அஸ்வமேத யாகம்னா அதுக்கு என்னென்ன சம்பாரங்கள், அது யார் எந்த இடத்துல உட்காரணும், என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் அதில் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், இதெல்லாம் வரும் சாதாரணமாக சம்ஹிதா பாகத்தில். உபனிஷத்தில் என்னென்னா பரபிரம்மத்தை பற்றி மட்டும்தான் வரும். அந்த பரபிரம்மன்றதுடைய தன்மை என்ன, அதை எப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும், அதெல்லாம் வரும். அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு சிரோபாகம் உபனிஷத்து உண்டு. நான் நம்ம இதில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேணும்னா இப்படி சொல்லலாம். இப்போ கோவிலில் திவ்ய பிரபந்தம் சேவிக்கிற பெருமாள் முன்னால் கடைசியில் சேவிக்கிறதுக்கு சாத்மர பாசுரம்னு பேசு. உடனே ஒருத்தர் கேட்குற, புதுசாக சேவை ஆகிடுத்தா, பாட்டெல்லாம் முடிச்சுட்டாளா அப்படின்னு. சேவை முடிச்சுட்டா இன்னும் சாத்மர பாசுரம் பாக்கி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறேன். அதான் ஆகணும், பாக்கி இருக்குன்ற. அது கன்க்ளூடிங் வர்சஸ், அது அவ்வளோதான். இந்த கன்க்ளூடிங் வர்சஸ்ன்றது என்ன அர்த்தம்? வெதர் இட் பார்ட் ஆஃப் தி திவ்ய பிரபந்தம் ஆர் எக்ஸ்க்ளூடிங் திவ்ய பிரபந்தம், நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோதான். அதில் சேர்ந்ததை கடைசியில் சொல்கிறோம், அதை முக்கியமாக சொல்கிறோம். அந்த மாதிரி உபனிஷத்துன்றது என்னன்னாக்கா, அது கன்க்ளூடிங் போர்ஷன் ஆஃப் வேதம், அந்தந்த வேதத்துக்கு அதுதான் உபனிஷத்துன்னு பேர். அதுக்கு ஏன் உபனிஷத்துன்னு பேருன்னா, உபா என்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சமீபம்னு அர்த்தம்.
அப்போ அது என்ன பண்ணுறதுன்னா இன்னும் பரமாத்மாவிடத்தில் நம்ம நெருக்கமாக அழைத்து செல்லுகிறது. அது சமீபே நிஷீததி, நம்ம பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ பரமாத்மானா எப்படி, என்ன பரமாத்மான்றது எப்படிப்பட்டது அப்படி. இப்போ அது ஒரு உபநிஷத்து இருக்குது, அந்த உபநிஷத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் புரியுன்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது உபநிஷத்து கூட கதை போல எல்லாம் இருக்குது. ஒரு இப்போ பிருகுர்வல்லின்னு பேர் ஒரு உபநிஷத்தில் ஒரு பகுதிக்கு ஆரம்பம் எப்படி இருக்குது? பிருகுர்வைவா ருணிஹி வருணம் பிதரம் உபசதார அஜீஹி பகவோ பிரம்மேதி தகும்ஹோவாச்ச அன்னம் பிராணம் சக்ரு. ஸோ அதாவது என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க. பிருகுர்வைவா ருணிஹி, பிருகுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா வாருணிஹி. வாருணிகின்னா வருணனுடைய பிள்ளை. அவர் ஒரு நாள் என்ன பண்ணினார்? வருணம் பிதரம் உபசசார, தன்னுடைய தாப்பனாரை போய் பார்த்தார். தன்னுடைய தாப்பனார்கிட்டே போனார் அந்த பிருகு. போய் என்ன பண்ணார்? அதீஹி பகவஹா பிரம்மேதி. பகவஹா, தாப்பனாரே, பகவானே எனக்கு பிரம்மத்தை தெரிவியும். அதீஹி பகவோ, அதிஹின்னா என்ன? எனக்கு பிரம்மத்தை விளக்கி சொல்லும். அதீஹி பகவோ பிரம்மேதி. உடனே தகும்ஹோவாச்சா, அவர் சொல்ல ஆரம்பித்தார். பிரம்மம்னா என்னன்னு சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு. எது பிரம்மம்னா? அன்னம் பிராணம் சக்ரஸு மன வரிசையாக சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அதில் எப்படின்னா அன்னம்னா என்ன அப்படின்னா உடனே அன்னம் பிரம்மேதி திவ்யஜானாத், அன்னன்றத பிரம்மம்னு நினைத்து அறிந்து கொள் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்லும். அடுத்தது பிராணம்னு சொல்லுவோம், அப்புறம் மனசு, அப்புறம் விஞ்ஞானம், ஆனந்தம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறது. சொல்லி போய் கடைசியில் பிரம்மத்தை கொண்டு போய் சொல்கிறார். அதாவது இந்த நிலையை காட்டிலும் அடுத்த நிலை உயர்ந்தது, அடுத்த நிலையை காட்டிலும் அடுத்த நிலை உயர்ந்தது, அடுத்த நிலை காட்டிலும் அடுத்த நிலை உயர்ந்தது, கடைசியில் இதுதான் பிரம்மம்னு சொல்கிறார். இந்த மாதிரி உபநிஷத்தில் பல இடங்களில் பல விஷயங்கள் கதை போலத்தான் இருக்கும். இப்போ இந்த ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு கதை தான். அது ஸ்வேதா சாந்தோக்கிய உபனிஷத்து. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அப்படி தான். அது உத்தாலகர்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு ஸ்வேதகேதுன்னு ஒரு பிள்ளை, அப்படி தான் அந்த கதை போகும். அவன் போய் கேட்குறான், பிரம்மம்னா எதுப்பான்னு கேட்க. உடனே அவருக்கு இந்த வஸ்துவெல்லாம் காண்பிக்கிறேன், உலகத்தில் இருக்கிற வஸ்துவெல்லாம் பாரு அப்படின்னு. பார்த்தா எல்லாம் பார்த்தோம். எத்தனை மண்ணாலான குடம், பானை எல்லாம் மண்ணு தான். அப்போ என்ன தெரியுது? சர்வம் கலு இதம் பிரம்மா, எல்லாம் மண்ணு தான் சொல்கிற மாதிரி எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் உங்களுக்கு. அப்புறம் எப்படி யதா ஏகேன மிருத்பிரேண மிருண்மயம் விஜானீதம், ஒரு மண் உருண்டையை தெரிந்து கொண்டால் அந்த மண்ணாலே உருவாகக்கூடிய எல்லா பொருள்களையும் நீ எப்படி தெரிந்து கொள்ளுகிறாயோ அதே போல ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டாதாகும், அதுதான் பிரம்மம். இதெல்லாம் உபநிஷத்துக்கள் இருக்கிற வாக்கியம். நான் ரொம்ப கொஞ்சம் நிறைய மேலே போகணுமேன்றதுனால சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். ஒன்னொன்றுத்தையும் ஒரு மணி காலத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ இதுதான் பிரம்மம்னு சொல்கிற பொழுது அவர் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான பகுதிகள் இருக்கிற அந்த இடங்களுக்கு உபனிஷத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. வெறும் யாக யஜ்யங்களை பண்ணுறதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, யாக யஜ்யங்கள் என்கிறது அந்த பிரம்மத்தை ஆராதிக்கிற முறையை சொல்லுகிறது. எப்படி அந்த பிரம்மத்தை ஆராதிக்க வேண்டும் என்று யாக யஜ்யங்கள் சொல்லுகிற பகுதி சொல்லுகிறது. அந்த ஆராதனங்களாலே ஆராதிக்கப்படுகிற பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டதுன்றத உபனிஷத்து சொல்றோம். அதனால ரெண்டும் சேர்ந்து ஒரே கிரந்தமே தவிர வேற வேற கிரந்தம் கிடையாது, ஒரே புஸ்தகம் தான். இது 1லேருந்து 90 பக்கம், அது 90லேருந்து 100 பக்கம், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பொழுது இது வேற அது வேறன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதில் நிறைய விசாரங்கள் ஏற்படும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆதிசங்கர பகவத்பாதர் மகா ஞானி. இப்போ அவரை போய் நீ சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோக்கியத்தை? நாம் யார்? நம்முடைய ஞானம் எங்கே, அவருடைய ஞானம் எங்கே? ஆனால் நாம் சொல்லலை. இப்போ எம்பெருமானார் காட்டியிருக்கிறார்னு சொன்னால், எம்பெருமானார் எப்படி காட்டினார்? அவர் என்ன சொந்த புத்தியால் காட்டினார்னு சொல்கிறாளா? அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார்? பாஷ்யக்காரர்
இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் அப்படின்னு. என்னன்னா எம்பெருமானார் ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டுதான் அவர் நம்முடைய பிரம்மசூத்திர வியாக்கியானமே பண்ணி இருக்கிறார் அப்படின்னு அழகியமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கிறார். ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் தத்துவங்களை பற்றின விஷயங்கள் உள்ளபடி தெரிவிக்கப்படுகின்றன. ஆழ்வார் பாசுரங்களில் இருக்கிற தத்துவங்கள்லாம் என்னன்னு கேட்டால் வேதாந்தங்களில் இருக்கிற விஷயங்கள். இப்போ வேதத்தில் அன்றைக்கே சொன்னேன், பொய்கை ஆழ்வார் ஏற்றின வழக்குன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட வழக்கு என்று பார்க்கிற பொழுது மறையின் குருத்தின் பொருளை செந்தமிழ் தன்னையும் கூட்டி என்று வேதாந்த விஷயங்களை தமிழிலே அருளி செய்தார்கள் ஆழ்வார்கள். எப்படி அருளி செய்தார்கள் அப்படின்னா, எம்பெருமான் கொடுத்த மயர்வர மதிநலத்தினால தத்துவங்களை உள்ளபடி அறிந்து கொண்டு அந்த வேதாந்தங்களை அப்படியே தமிழில் சொன்னான்னு சொல்கிற பொழுது அப்போ அவர்கள் அருளி செய்த அர்த்தம் தான் சரியான அர்த்தம், இன்னொன்று சரியான அர்த்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னொன்று சரியான அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம அத்வைதத்தை கண்டிக்கலையா அப்படின்னு சொன்னால் அது வேறு வழியே கிடையாது. தப்பாக இருந்ததுன்னா கண்டிச்சுத்தான் ஆகணும். ஒரு சாதாரணமாக லோகத்தில் போனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா எல்லாம் சமம், எல்லாரும் ஒன்றும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் மாற்றி சொன்னால் கூட அது பெரிய விவகாரம் ஆகிடும். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்குமே. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் எவ்வளோ பெரிய விவகாரம் ஆகிடுது, உண்மையை கூட சொல்லக்கூடாதுன்ற காலம் ஆகிப்போடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு கட்சி இருக்கிறது, அரசியல் கட்சி. நான் எந்த கட்சின்னு பேர் சொல்லணும், பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அவர் ஒரு கொள்கை சொல்கிறார், இன்னொரு அரசியல் கட்சி ஒரு கொள்கை இருக்குது, இவர் ஒரு கொள்கை சொல்கிறார். என்ன சுவாமி இந்த 21வது நூற்றாண்டா என்ன சொல்கிறது, இந்த நூற்றாண்டில் போய் இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி இருக்குது, எல்லாம் ஒரே கட்சின்னு சொல்லுங்களேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இந்த 21வது நூற்றாண்டில் இதெல்லாம் என்ன பிரச்சனை? அவன் சோத்துக்கே திண்டாடிட்டு இருக்கான், இதில் இவனுடைய கட்சி கொள்கையா அது அவனுடைய கட்சி கொள்கையா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறான லோகத்தில்? ஏன் கேட்கல? அந்த கட்சின்னா அந்த கட்சி தான். இன்னைக்கு என்ன சொல்கிறான், நேரம் சொல்கிறேன், வலதுசாரி இடதுசாரின்னு ரெண்டாக பிரிக்கிறான்னு வச்சுப்போம். இதில் எது யாருன்னு நம்ம திரும்ப இன்னொருத்த வந்து அதுக்கு என்ன சொல்கிறான் ஞாபகம் இல்லை, தமிழில் சென்ட்ரலிஸ்ட்டுன்னு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இருக்காளா இல்லையா? இப்போ ரைட்டு விங்கு, லெஃப்ட் விங்கு, சென்டர் விங்குன்னு 3 கட்சி இருக்குதா இல்லையா? அப்போ ரைட் விங்காரங்க என்ன சொல்கிறான், நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறானா இல்லையா? மற்றவன் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறானா இல்லையா? அவன் ரைட் விங்குன்றவன் வந்து ஃபேசிஸ்ட்டு, அப்புறம் அது தப்பு இது தப்பு, நான் சொல்கிறது தான் சரின்னு லெஃப்டிஸ்ட்டு சொல்கிறானா இல்லையா? அப்போ இவன் அவனை வெய்யறான், அவன் இவனை வெய்யறான், எலெக்ஷனில் நிற்கிறான், இவன் அவனை தோக்கடிக்கிறதுக்கு பணம் செலவழிக்கிறான், அவன் இவனை தோக்கடிக்கிறதுக்கு பணம் செலவழிக்கிறான், அவனை உள்ள ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இவன் அவனை உள்ளே போடுறான், அவன் இவனை உள்ளே போடுறான். இவ்வளவு நடக்கிறதா இல்லையா? அப்போ ஏன் சம்பிரதாயத்தில் வந்து வைஷ்ணவன் தான் வசந்ததுன்னு சைவனை ஒருத்தன் குறை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? சைவன் தான் வசந்ததுன்னு சொல்லி ஒரு வைஷ்ணவனை பார்த்து அவன் சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு கேட்குறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் கொள்கை வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த கொள்கை வேறுபாடுகளில் போட்டியும் இருக்கிறது. அந்த போட்டியில் யாருக்கு வலிமை இருக்கிறதுன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா, பிரமாணம் என்னுடைய பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அத்தாரிட்டின்றது எனக்கு தான் இருக்குது உனக்கு இல்லைன்னு சொல்கிறோம், அதுதான் என்னுடைய சித்தாந்தம். அவ்வளவுதானே தவிர நான் சொன்னது தப்பு, நீ இப்படி சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறது நியாயமானு நீங்கள் சொல்லுங்க பா, அவ்வளோதான் விஷயம். இந்த இதில் கூட நான் சொல்லுவேன், இதெல்லாம் போய் உபன்யாசம் சொல்கிறீங்கன்னு எனக்கு வெயிலாக ஆற்றுலையே கூட ஊழல் பிரச்சனையாக இருக்குது, எவனாவது சண்டைக்கு வருவான். வடகத்தங்களை சண்டை வருது, உடனே ஒருத்தர் சொல்ல திருமணுக்காக சண்டை போடுறாங்க. என்ன நாமத்துக்காக சண்டை போடும்? அவருக்கு பொறுத்த வரைக்கும் நாமன்றது ஒரு கேவலமான விஷயம். எனக்கு அப்படி இல்லை, அதுதான் என்னுடைய சம்பிரதாயத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ். அதின சுவாமி ஒரு சின்ன அது எப்படி இப்படி போட்டுட்டா என்ன, அப்படி போட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், ஒரு 4 முழம் துணி அது எந்த கலராக இருந்தால் என்னன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு எவ்வளோ சட்டம் போட்டு வச்சுருக்கா? தேசிய கொடின்னு சொல்கிறேன் நான், தேசிய கொடின்றது நான் மதிக்கிறேன், நான் அதை குறை சொல்லலை. என்னை குறை சொல்கிற பொழுது உதாரணத்துக்கு அதை எடுத்து காட்டுறேன். அந்த தேசிய கொடிக்கு ஒரு நீங்கள் ஒன்றா இதில் போட்டு பாருங்க, நெட்டில் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த நேஷனல் ஃபிளாக்னு போட்டு பாருங்க, எவ்வளவு இருக்குது தெரியுமோ இல்லையோ.
அந்த தேசிய கொடி அது என்ன ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் தானேட்டு கீழே போட்டு நான் உட்காரலாமா? உட்காண்டா என்ன பண்ணுவான்? என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். அதில் என்ன ஒரு முழம் துணி துவாங்க, அதில் என்ன பெருமை உங்களுக்கு அப்படின்னு கேட்டு, அது நம்முடைய தேசத்தினுடைய மதிப்பை வெளியிடுகிற ஒரு குறியீடு. அது ஒத்துக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய சம்பிரதாயத்தினுடைய பெருமையை வெளியிடுகிற ஒரு குறியீடு. இப்போ இத்தனை நீக்கினாலோ இத்தை மாற்றினாலோ இத்தை அவமதித்தாலோ எனக்கு கோபம் வரத்துல என்ன தப்புன்னு கேட்டு, அவ்வளோதான். இது 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 ஏன் இப்போ புரிய மாட்டேன்றது? அவனுடைய சம்பிரதாயத்தினுடைய குறியீடு அவனுக்கு முக்கியம். காஞ்சிபுரத்தில் யானைக்கு எந்த திருமணம் போடுறதுன்னு ஒரு கேஸ் நடந்தது. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, எல்லாருக்கும் தெரியும். மனுஷனே திருமணம் போட மாட்டேன்றான், யாருக்கு எந்த திருமணம் போடுறதுன்னு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பேப்பர்லலாம் விசித்திரமாக எழுதுறான். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அடிப்படை என்ன அப்படின்னு, அந்த கோவிலில் ஏற்கனவே ஒரு யானை இருந்தது, அதுக்கு முன்னால் என்ன திருமணம் இருந்தது. இப்போ நடுவில் ஒருத்தர் வந்து அந்த திருமணம் மாற்றிட்டான். உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறா, ஏற்கனவே இந்த திருமணம் தானே போட்டிருந்தது, ஏன் அந்த திருமணம் மாற்றினேன்னு. என்ன இஷ்டம் நான் பண்ணுவேன். உடனே உன் இஷ்டமாக பார்த்துடலான்ட்டு கோர்ட்டுக்கு போகிறோம். அது அப்பீல் மேலே அப்பீல் போகிறது. கடைசியில் என்ன ஆச்சு? மாற்றக்கூடாதுன்னு தீர்மானம். இது என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு இருக்கிற நிலையை மாற்றுவது சரியா தப்பான்றது தான் அதில் அடிப்படை விஷயமே தவிர, இந்த திருமணம் அந்த திருமணன்றது கூட ரெண்டாம் பட்சம்ன்ற நான். இது சின்ன விஷயத்தான். செங்கலை அப்படி வச்சுடுறான், வீட்டில் தள்ளி கட்டி விடுறான். உடனே சண்டை, ஒரு அடியில் என்ன மொழிக்கு போகிறதுன்னு விட்டுடுறாள். யாராவது எவ்வளோ உசுரை கொடுத்து கட்சி வரைக்கும் சண்டை போடுறாங்க. வாய்க்கால் வரப்புக்கு கிராமத்தில் இருந்து வாழ்க்கை தெரியும். வாய்க்கால் வரப்புன்னு போடுவான் அந்த காலத்தில். வரப்புன்றது என்னன்னா, ஒரு வயலுக்கு இன்னொரு வயலுக்கு நடுவில் இருக்கிற விஷயம்தான். அந்த வரப்பு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டானே சண்டை ஊற்றுறோம், தெரியுமா இல்லையா? எவ்வளோ சண்டை வருது? அது என்ன காரணம்? உரிமையில் இருக்கிற பிரச்சனையே. என்னுடைய பகுதியில் இருக்கிற உரிமையில் அவன் கொண்டாட, இதுதான் வடகலத்தங்கல சண்டை காரணம் கூட இதே தான் நான் சொல்றேன். இப்போ அதெல்லாம் நியாயப்படுத்துறேன்னு நான் சொல்லலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொருத்தர் உரிமையில் தலையிடாத இருக்கணும், அவ்வளோதான் பண்ண முடியும். நேற்று கூட கடைசியாக ஏதோ ஒரு கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குதோ, கேஸ் காஞ்சிபுரத்தை பற்றி. அப்போ அவர் எதிர்கட்சி வக்கீல், எனக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப வந்து சொன்ன உரிமையோடு என்னோட பேசினார். அவர் பாவம் என்னிடத்துல மதிப்பு வச்சு பேசினார். நீங்களெல்லாம் இவ்வளோ பெரியவா இருக்கீங்க, இதெல்லாம் ஏதாவது சமாதானம் பண்ணி வைக்கக்கூடாதா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டேன். நான் சொன்னேன், ரொம்ப நியாயமான விஷயம். நீங்களும் வந்து எந்த கட்சிக்காரனுக்கு பேசுகிறோன்னு பேசாத, எது நியாயம்னு சட்ட பிரகாரம் பேசினீங்களான்னா விவகாரம் அன்றைக்கே தீர்ந்து போயிடும்னு சொன்னேன். நீங்கள் எப்படி வக்கீல்கள் எப்படி பேசுகிறான்னா, என்கிட்ட எந்த கட்சிக்காரன் வரானோ அவனுக்கு எப்படி நியாயம் வாங்க முடியும்னு பேசுகிறானே தவிர, எது நியாயமோ அதைத்தான் என் கட்சிக்காரன் கேட்கணும்னு எந்த வக்கீலும் பேசுறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. என்ன அன்றைக்கி ரொம்ப நல்லா சொன்னார் ஒரு ஜட்ஜு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னார் தெரியுமா இல்லையா? both the parties know the truth, the judge is only on the trial அப்படின்னா. என்ன அழகான வார்த்தை, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. both the parties know the truth but only the judge is on the trial. அர்த்தம் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? எது உண்மைன்றது ரெண்டு பேருக்கும் தெரியும். அதாவது சண்டை போடுறவன் ரெண்டு பேரில் என்னதுதான் உண்மைன்னு ரெண்டு பேரும் சொல்கிறானே தவிர, எது உண்மைன்னு இவனுக்கும் தெரியும், அது எதிரில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஏதோ ஒன்று தான் உண்மை. அந்த எந்த ஒன்றுன்றதை கண்டுபிடிக்கிற ஸ்தானத்தை தான் இப்போ ஜட்ஜு கொடுத்துருக்கா. அதனால ஜட்ஜுக்குத்தான் ட்ரையலே தவிர கிளைண்ட்டுக்கு ட்ரையல் இல்லைன்னு 100% அற்புதமான வாக்கியம். அது என்னால் மறக்கவே முடியாது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் அன்றைக்கி சொன்ன வார்த்தை இப்போ ரீசெண்டாக யாரோ ஒரு ஜட்ஜு சொன்னார், both the parties know the truth, only the judge is on the trial. எதுக்கு சொல்கிறேன்? அப்போ நான் எனக்கு வர கட்சிக்காரன்கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான்னா உடனே அவன் என்ன சொல்கிறான்ப்பா, உன் பக்கத்தில் நியாயம் இல்லை, அனாவசியமாக நீ சண்டை போடாத, ஒத்துண்டு போன்னு ஒரு வக்கீல் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அது என் பக்கமாக இருந்தாலும் சரி அவன் பக்கமாக இருந்தாலும் சொல்லிட்டா விவகாரமே இல்லைன்னு. உனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம்ப்பா, இங்கே ஓட்டம் இருக்குது அங்கே ஓட்டம் இருக்குதுன்னு இந்த விவகாரம் பண்ணுறவாளே இவா தானே. அதை தான் நான் அவர் அட்வொகேட் கிட்ட நான் சொன்னேன். நீர் உங்கள் அட்வொகேட் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட நீர் நியாயத்தை பேசுகிறதா இருந்தால் தீர்ந்துடும் சுவாமி இந்த விஷயம். நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன, இப்போ எங்கேயுமே ஒரு தீர்மானன்றது ஒரு இடத்துல நாம் விலகினா
இப்போ சொல்கிற ரெண்டு தேசத்துக்கு நடுவில் சண்டை வருது. இது என் பகுதியா உன் பகுதியான்னு சண்டை வருது. என்ன தீர்மானம் பண்ணுவா? இது உன் பகுதியா உன் பகுதின்னு ஒரு இடத்துல நிர்ணயம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் டோன்ட் கிராஸ் த லைன்ஸ் தான் சொல்லுவோம். அவ்வளோதானே? அந்த லைனை கிராஸ் பண்ணால் சண்டை, அவ்வளோதான். இப்போ இங்கே வர சண்டையெல்லாம் இந்த கிராஸ் பண்ணுறதுனால தான் வர சண்டையை தவிர அவரவர்கள் அவளுடைய லைனில் நின்று விட்டால் சண்டையே கிடையாதுன்னு சொல்லுவோம். அது ரெண்டு பேரும் பேசிக்கலாமே, யார் யாருக்கு என்னென்ன லைன் ஏற்கனவே இருக்கிற தீர்மானங்கள் இருக்குது, வழக்கம் இருக்குது, இது இருக்குது, எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் எத்தனையோ அந்த மாதிரி இதில் கூட வேதாந்த விஷயங்களில் கூட என்ன தீர்மானம்ன்றத அந்த வேதமே சொல்லிவிட்ட பிற்பாடு அது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சண்டை போடுறது அது என்ன நியாயம்னு நமக்கு புரியலை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் வாக்கியங்களுக்கு அர்த்தம் கொள்ளுவதிலே தவறு ஏற்படுகிறது. அது எந்த சமயத்தில் யார் சொன்ன வார்த்தை? ஒரு வார்த்தை சொன்னால் கூட லிங்காத்து பிரகரணாத்து ஔச்சித்யாத்து அர்த்த நிச்சயான்னு சொல்லுவோம். லிங்காத்து பிரகரணாத்து அது ஔச்சித்யாத்து. எந்த சமயத்தில் யார் சொல்கிறா, எப்படிப்பட்ட வார்த்தை, எதுக்காக சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து தான் அர்த்த நிர்ணயம் பண்ணணுமே தவிர வேறில்லை அப்படின்றதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதனால் நேரம் பார்க்குற பொழுது வேறு விதமாக தோணும். எந்த வார்த்தையும் தான் அப்படித்தான் தோணும். சாதாரணமாக பாஷை என்கிறத எப்படிப்பட்டதுன்னா நாம் புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்குது. தப்பாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. நேற்று கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் வேடிக்கை. அதாவது ஒரு சாதாரண வார்த்தை இங்கிலீஷ்லலாம் சொல்லுவோம். ஜட்ஜு வந்து டிக்டேஷன் கொடுப்பார் அந்த காலத்தில். அங்கே வேகமாக எழுதிட்டே போனோம் ஸ்டெனோகிராஃபர். அந்த பங்க்சுவேஷன்லாம் ஜட்ஜு சொல்லுவாரன்னா ஸ்டெனோகிராஃபர் தான் போடணும். ஸ்டெனோவாக இருந்தவாளுக்கு தெரியாது. இப்போ அந்த ஸ்டெனோன்றதே போயிடுது. பண்ணிகிட்டே போவேன். எல்லாம் எழுதி முதல்ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். அதை இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஜட்ஜ்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணச்ச கோர்ட்டில், நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், வழக்கெல்லாம் தெரியும், அதனால சொல்கிறேன். டெலிவர் பண்ணுற அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா கடைசி வரி மாத்திரம் வாசிப்பான். அதனுடைய சீக்வன்ஸ் என்னத்தினால அப்படி அந்த முடிவுக்கு வந்தான்றதெல்லாம் முன்னால் எழுதியிருக்கான். அது வந்து ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் தான் வரும். நமக்கு கேஸ் ஜெயிச்சுதா இல்லையான்றது அன்றைக்கி தெரியும், அவ்வளோதான். தி கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொன்னான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி, ஏன் டிஸ்மிஸ்ன்றது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட்ன்றது அப்படி தான் வருது பெரும்பாலும். அப்போ ஒரு வரியை வச்சுட்டு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணார், ஜட்ஜ் கில் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னு எழுதிட்டார். ஒரு மரண தண்டனை கைதி, அவன் பேரில் மரண தண்டனை அதாவது மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவனுக்கு ஒரு கேஸ் நடக்கிறது. கடைசியில் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா, இதுதான் ஜட்ஜு சொல்ல வேண்டிய வார்த்தை. அவர் என்ன சொல்லிட்டார், கில் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ இது ஜட்ஜ்மெண்ட் இவ்வளோதான் வார்த்தை வந்துருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்னாக்கா கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்மா இல்லை கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்மா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கமாவை எங்கே போடுறானோ அங்கே ஒரு தள்ளெழுத்து இருக்குது. வெறும் வார்த்தையை வச்சுன்னு பார்த்துக்கலான்னா அர்த்தமே புரியாது. கமாவை போடுற இடத்துல தான். இன்னும் சொல்ல போனால் லாங்குவேஜஸில் இந்த பங்க்சுவேஷன்றது ரொம்ப லேட்டராக வந்ததுன்னு ஒரு தியரி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இந்த கமா புல் ஸ்டாப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் முதல்ல கிடையாதுன்ற. நமக்கு தமிழ் பாஷையிலையோ சம்ஸ்கிருத பாஷையிலையோ கமா புல் ஸ்டாப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பழைய நாளில் கமா புல் ஸ்டாப்பே கிடையாது. போயிட்டே இருப்பா, அது பார்த்து அர்த்தம் பார்த்தா புரியும். இப்போ நீங்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்கள். கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்னு சொல்லலாமா, இல்லை கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்னு சொல்லலாமா? ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமும் இருக்குது. இப்படி படித்தா இப்படி அர்த்தம், அப்படி படித்தா அர்த்தம். சுவாமி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, ஜட்ஜ்மெண்ட் வார்த்தம் பார்த்தோம். அப்போ முன்னால் என்ன எழுதியிருக்காருன்றதை பார்த்து தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இது உபன்யாசமே நடக்கலை இன்னைக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு இது எப்படியெல்லாம் மாறுறது பாருங்கன்றதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறார். எல்லாம் இங்கிலீஷில் லாங்குவேஜில், இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ப்ரிசைஸ் லாங்குவேஜ்னு பேர். அதாவது மற்ற லாங்குவேஜை சொல்கிறத விட இங்கிலீஷில் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவாக சொல்லலாம்.
மற்ற லாங்குவேஜில் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடும்னுவா. இங்கிலீஷில் எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போகிறார். அந்த காலத்துலலாம் வாத்தியார்கள் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாளான்னு பார்க்குறதுக்காக இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் போவார். அவர் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்னு பேர். போய் செக் பண்ணுவா கிளாஸ் எப்படி நடக்கிறான்னு. ஒரு கிளாஸ் நடக்கிறது. அங்கே போனால் என்ன நடத்திட்டு இருக்காரு? இங்கிலீஷ் வாத்தியார் கிராமர் நடத்திட்டு இருக்கார். ஏதோ பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னான். சரி, நான் போர்டில் ஒரு வாக்கியம் எழுதுகிறேன். அவர் கொஞ்சம் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவர். தன்னை தவிர வேறு யாருக்கும் ஞானமே கிடையாது. ஜென்ரலாகவே இந்த வர இன்ஸ்பெக்டர்லாம் அப்படி தான் இருப்பாள். இந்த பள்ளிக்கூடத்து வாத்தியாரெல்லாம் மகா மக்கு, அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. என்னமோ உத்தியோகத்துக்கு வந்துட்டா பணத்தை கொடுத்து அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாள் அவள். ஏன்னா பெரிய பதவியில் இருந்தால் அந்த அகங்காரம் இருக்கத்தான் இருக்கும். நானே போனால் கூட அப்படி தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணார், வேணுன்ட்டு போர்டில் ஒரு வார்த்தை எழுதினார். என்ன சொன்னார்னா, தி இன்ஸ்பெக்டர் செட் த டீச்சர் இஸ் அ ஃபூல் அப்படின்னு எழுதிட்டார் போர்டு. என்னன்னா, தி இன்ஸ்பெக்டர் செட் த டீச்சர் இஸ் அ ஃபூல் அப்படின்னு எழுதினார். உடனே இந்த யாராவது ஒருத்தரை போட்டு பங்க்சுவேட் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பார்த்தார். கொஞ்சம் வாத்தியாருக்கே கோபமாக தான் வந்தது. வந்த உடனே முதல்ல இப்படி எழுதுறானு. உடனே ஒரு கெட்டிக்கார பையன் இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டாடே நீ வா அப்படின்னு வந்தான். ஒரு செகண்ட் ஏதோ அவனுடைய காதில் கிசுகிசுத்தான். போய் எழுதுது. உடனே நேராக போனான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தி இன்ஸ்பெக்டர் இன்வெர்டட் கமாஸில் போட்டான். தி இன்ஸ்பெக்டர் அப்புறம் கமா போட்டு செட் த டீச்சர், மறுபடியும் இன்வெர்டட் கமாஸில் இஸ் அ ஃபூல் அப்படின்னு போட்டான். இங்கிலீஷ் படித்தவாளுக்கு நல்லா புரியும் சொல்கிறேன். தெரியாதவா ஒன்றா கேட்டுக்குங்க. தி இன்ஸ்பெக்டர் செட் த டீச்சர் இஸ் அ ஃபூல் அப்படின்னு இன்னும் 2 வாட்டி இன்வெர்டட் கமாஸ் போட்டு சென்டென்ஸை முடிச்சுட்டான். பேர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓடியே போயிட்டார் இன்ஸ்பெக்டர். என்ன அர்த்தம்? இப்போ அவர் என்ன நினச்சிட்டு எழுதினார்? டீச்சர் இஸ் அ ஃபூல் இன்ஸ்பெக்டர் சொன்னார்னு எழுதினார். இவன் என்ன சொன்னான்? பங்க்சுவேட் எப்படி பண்ணினா? இன்ஸ்பெக்டர் ஃபூல்னு டீச்சர் சொன்னார்னு பங்க்சுவேட் பண்ணிட்டார். ஒரே சென்டென்ஸ் தான், இந்த பங்க்சுவேஷன்ல மாறி போயிடுச்சு அர்த்தம். இப்போ வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, தி இன்ஸ்பெக்டர் செட் த டீச்சர் இஸ் அ ஃபூல்னா என்ன அர்த்தம் யார் புரிஞ்சுப்பா? மேலெழுந்த வாரியாக பார்த்தா இப்படி தான் தெரியுது. அப்போ என்னன்னு கேட்டால், இந்த லாங்குவேஜ்ன்றதே ஆல்வேஸ் கிவ்ஸ் ஆம்பிகுவிட்டி. நிறைய அபார்த்தங்களுக்கு இடம் கொடுக்கறதா தான் இருக்கிறது. அதுக்கு வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி உதாரணங்கள். சொன்னால் இன்னைக்கு உபன்யாசமே இதுதான் நடக்கும். அடிக்கடி சொல்லுவேன். இந்த கடையில் பால் வாங்கி சாப்பிடணும்னு போனானா, அங்கே வாசலில் போர்டில் எழுதி வச்சுருந்தான், சூடான பசுவின் பால் கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தானா. சரி, நேரம் போனானா, பசு மாடு வேறு ஒன்று கட்டி வச்சுருக்குது. சரி, கறந்த பால் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் ஜில்லுன்னு இருக்குது பால். என்னடா இது, போர்டில் எழுதி வச்சுருக்க சூடான பசுவின் பால் கிடைக்கும்னுட்டு, இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதே பால் அப்படின்னு. ஏய், பசுவை தொட்டு பாருண்ணா, எவ்வளோ சூடாக இருக்குது தொட்டு பாருண்ணா. அப்போ சூடான பசுவின் பால் கிடைக்கும்னா பசு சூடாக இருக்குதுன்னு அர்த்தமா, பால் சூடாக இருக்குதுன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். இது என்ன? இதெல்லாம் லாங்குவேஜனுடைய குழப்பங்கள். நேற்று ஒன்று பேசிட்டேன். ஏதோ இது போனேன், இதுலையோ இதில் தான் பார்த்தேன். எங்கேயோ இப்படி கூட புரிஞ்சுக்கலாமான்னு போட்டிருந்தான். என்ன இது ஒரு சொல்கிறா, ஒரு பாரிய ஒருத்தர் பர்த்தாவை பார்த்து, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாக்கா ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். போச்சு, ஒருவேளை எலுமிச்சம்பழம் பார்த்தீங்களாண்ணா 6 வாங்கிட்டு வாங்கன்னு. நேராக போனான், ஆற்றுக்கு திரும்பி வந்தான். என்னன்னு 6 பேக்கெட் பால் கொண்டு வந்து வச்சான். என்னம்மா, என்ன 6 பேக்கெட் வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு. நீ தானே சொன்னேன் அப்படின்னு. என்னன்னா, மார்க்கெட்டுக்கு போனால் பாக்கெட் பால் வாங்கிட்டு வான்னு, எலுமிச்சம்பழத்தை பார்த்தா 6 வாங்கிட்டு வான்னு சொன்னியே. மார்க்கெட்டில் எலுமிச்சம்பழம் பார்த்தேன், எலுமிச்சம்பழத்தை பார்த்தா என்ன 6 பேக்கெட். இது என்ன வார்த்தை இது? அது என்ன விஷயம்னா, தெளிவாக சொல்லலைன்னா புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை ஏற்படுது. இப்போ சாமானியமான வார்த்தைகளிலேயே நமக்கு குழப்பங்கள் ஏற்படுகிறதுன்னு சொல்லுகிற பொழுது, அப்போ வேதாந்த விஷயங்களில் உபநிஷத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஆழ்ந்த ஞானம் வேணும். அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய
லிங்காத்து பிரகரணாத்து ஔச்சித்யாத்து அர்த்த நிச்சயான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எந்த காரணத்தில் எந்த இடத்துல எப்பொழுது எதற்காக எப்படி இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு முழுக்க பார்த்தா தான் அர்த்தம் தெரியுமே தவிர நடுவில் ஏதோ ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இதுக்கு இப்படித்தான் அர்த்தம்னு சொல்லிட்டா தப்பு. அதில் தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இப்போ ஏகமேவ அத்விதீயம்னாக்கா பிரம்மம் ஒன்று தான் உண்டு, ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னாக்கா மொத்த விஷயங்களுமே வீணாக போடும். என்ன காரணம்? இப்போ இத்தனை தர்ம அதாவது உலகங்கள், அதில் இருக்கக்கூடிய இத்தனை தேவதைகள், இத்தனை படைப்புகள் இவ்வளவெல்லாம் இருக்கிற பொழுதோ எல்லாம் ஒரு மாயத்தோற்றம்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த சித்தாந்தத்தை எப்படி பிரச்சாரம் பண்ணுறது? இதைத்தான் பகவத்கீதை இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜர் நல்ல கேள்வியை கேட்கிறார். பகவத்கீதை இருக்கிறது. இப்போ இந்த பகவத்கீதையை யார் உபதேசிக்கிறார்? கண்ணன் உபதேசிக்கிறார். வேதார்த்த சங்கரத்தில் கேட்கிறார் இந்த கேள்வி. யாருக்கு உபதேசிக்கிறார்? அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் இல்லையா? சரி, இப்போ உபதேசிக்கிற கண்ணனுக்கு அத்வைத ஞானம் இருக்கா இல்லையா? ஏன்னா இவர் அத்வைத்தம் தான் சித்தாந்தம்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதனால் அந்த அத்வைத்தியை பார்த்து ஸ்ரீ ராமானுஜர் கேட்கிறார். அத்வைத ஞானம் கண்ணனுக்கு உண்டா? கிடையாது. ஐயோ, அத்வைத ஞானம் அவர் இல்லைன்னா எப்படி சுவாமி அத்வைத்தத்தை உபதேசிக்க முடியும்? கீதையில் அவர் அத்வைத்தத்தை தான் உபதேசிக்கிறார்னு அவள் சொல்கிறான், அத்வைத்திகள் சொல்கிறான். சரி, கண்ணனுக்கு அத்வைத ஞானம் இருக்கிறது என்ன, அது எப்படி பண்ணுறது? அத்வைத ஞானம் இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அவன் அந்த யாருக்கு உபதேசிக்கிறான்னு கேட்க. ஏன்னா யாருக்கு உபதேசிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அத்வைத ஞானம் இருந்து, ஏன்னா அத்வைத ஞானம் இவருக்கு இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? இவரை தவிர எல்லாம் பொய்யன்னு ஆகி போடுது. மாயத்தோற்றம், கண் முன்னால் இருக்கிறது மொத்தம் பொய் தோற்றம், எதுவுமே உண்மை இல்லை. உண்மையாக தெரியாது. எப்படி கயரில் பாம்பு தெரிகிறதோ, சொப்பனத்தில் ஆள் தெரிகிறானோ, அந்த மாதிரி தான் எதிரில் இருக்கிறவன்னு சொன்னால் அப்போ எப்படி அத்வைத்தத்தை இன்னொருத்தருக்கு உபதேசிக்க முடியும்? முதல்ல கேளுங்க. இன்னொருத்தருக்கு உபதேசித்தா இப்போ எதிரில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுட்டு தானே உபதேசிக்கணும். எதிரில் இல்லாதவனுக்கு எதிரில் யாரும் இல்லை. அத்வைத்த சித்தாந்த பிரகாரம் எதிரில் இருக்கிறவ யாரும் உண்மை கிடையாது. யாரும் பொம்மை இப்போ நான் கால்கியாவும் சொல்லணும் கூட 10 பேர் எதிரில் வச்சுன்னு சொல்லலாமே தவிர ஒரு 10 பொம்மையை பண்ணி வச்சுட்டு நான் உபன்யாசம் பண்ணலாமா? பண்ணால் எனக்கு விஷயம் வருமா? இப்போ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. எல்லாம் ஆன்லைன் உபன்யாசம் எல்லாம் அப்படி தான் பொம்மையை வச்சுன்னு உபன்யாசம் சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, அப்போ அர்ஜுனன் என்கிறவன் உண்மையான வியக்தியா மாய தோற்றமா கண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன பதில் சொல்கிறது? கண்ணனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனனுங்கிறவன் உண்மையான வியக்தியாக இருந்தால் அத்வைத்தம் இல்லை. ஏன்னா கண்ணன் ஒருத்தன் அர்ஜுனன் ஒருத்தன் 2 பேர் ஆகிடுது. அப்போவே அத்வைத்தம் போயிடுது. இல்லை கண்ணன் ஒருத்தன் சத்தியம், மீதி எல்லாரும் பொய்ன்னு சொன்னால் அப்போ அர்ஜுனனும் பொய்ன்னு அர்த்தம். அப்போ அர்ஜுனன் பொய்யான அர்ஜுனனுக்கு எப்படி இவன் உபதேசிக்க முடியும்? அதனால் என்ன கேட்குற, ஒன்றும் அத்வைத ஞானம் இருந்தால் உபதேசிக்க முடியாது. உபதேசித்தான்னா அவனுக்கு அத்வைத ஞானம் கிடையாது. அப்போ அத்வைத ஞானம் இவனுக்கே இல்லைன்னா இவன் எப்படி உபதேசிக்கும்? எல்லாம் கேள்வி கேட்குறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி, பதிலே சொல்ல முடியாத கேள்வி. நான் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவள் வேற ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டான், நம்ம வழிக்கு தான் வர விசிஷ்டாத்வைத்தியாக வந்துடுறான். என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு இந்த உச்ச நிலையை அடையிற வரைக்கும் இருக்கிற நிலை இருக்கும் இல்லையோ, அதுக்கு வியாபகாரிக தசைன்னு பேர். விவகாரம் வியாபகாரிக தசைன்னா என்ன? இந்த வேள்ளியா பேரில் இருக்கான் இவன். இவனுக்கு உயர்ந்த ஞானம் வந்தாலும் கூட இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. அப்போ அந்த வியாபகாரிக தசையில் இவன் இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அப்போ அந்த வியாபகாரிக தசையில் பரபிரம்மத்தை உபாசிக்கிறதுன்றதும் உண்டு. அந்த பிரம்மம் எதுன்னு கேட்டால் பகவான் விஷ்ணு தான். அதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த இடத்துல பகவான் விஷ்ணுவைத்தான் தெய்வமாக சொல்கிறார். அந்த விஷ்ணுவுக்கு குணங்கள் உண்டு, அந்த விஷ்ணுவுக்கு ரூபம் உண்டு, அந்த விஷ்ணுவுக்கு எல்லாம் உண்டு. ஆனால் அதற்கு அடுத்த நிலையில் அதுவும் கிடையாதுன்னு ஆரம்பிச்சு. அந்த அடுத்த நிலை எப்போன்றது இவன் தெரிஞ்சிக்கவே போகிறதில்ல, போய் சேர்ந்துட போகிறோம் இது. அதனால் என்ன,
அதாவது வாட் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா வாட் வி ஆர் கன்சிடரிங் அஸ் தி அல்டிமேட் ஸ்டேஜ், தே ஆர் புட்டிங் இட் அஸ் அ பெனல்டிமேட் ஸ்டேஜ். அவ்வளோதான். அதுக்கு மேலே அல்டிமேட் ஸ்டேஜ் ஒன்று உண்டுன்னு சொல்கிறான். அது எங்கே போய் அடைவாளோ தெரியாது. ஆனால் அந்த உபனிஷத்து என்று வருகிற பொழுது அது பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னால் அதற்கு அப்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது. அது காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ நாம் அப்படி கொள்றதுக்கு காரணம்னா, இப்போ முதல்ல ஸ்ரீ ராமானுஜர் அந்த அர்த்தத்தை காட்டினார்னு சொல்லணும். பின்ன என்ன காட்டினார்னா, இதுக்கு முன்னாலே இவருடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் சித்தித்ரயம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அதில் அவர் விசிஷ்டாத்வைத தத்துவங்களை அருளி செய்திருக்கிறார். சித்தித்ரயம் கூட நமக்கு சில பகுதிகள் கடைசியில் கிடைக்கல, முழுக்க கிடைக்கலன்னு அதாவது ஒவ்வொரு சித்தித்ரயன்றது 3 கிரந்தம், 3 கிரந்தமும் 90% தான் கிடைச்சது, ஒரு 10% கிடைக்கல. அவருக்கு முன்னால அவருடைய தாத்தா நாதமுனிகள் நியாய தத்துவம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார், அதுவும் நமக்கு கிடைக்கல. அந்த நியாய தத்துவத்திலையும் விசிஷ்டாத்வைதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த நியாய தத்துவமோ சித்தித்திரயமோ ஸ்ரீபாஷ்யமோ இதுக்கெல்லாம் எது அடிப்படைன்னு சொன்னால் ஆழ்வார்கள் அருளி செயல், அது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அருளி செயலில் அந்த அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் முன்னாலேயே ராமானுஜருக்கு முன்னாலேயே இருந்த விஷயங்கள். அருளி செயலில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எங்கேருந்து கிடைச்சது நமக்குன்னு கேட்டால், அது வேதம் தமிழ் செய்த மாறன் என்று வேதத்திலிருந்து கிடைத்தது என்று சொல்லுகிற பொழுதோ, வேதத்தில் இருக்கிற விஷயங்களை இப்படித்தான் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நமக்கு ஆழ்வார்கள் மூலமாக அவர்களுடைய அருள் செயல்களை கொண்டு ஆச்சாரியர்கள் நிலைநாட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் விசிஷ்டாத்வைத மதம். அது என்னன்றதை நம்ம பாசுரங்களை பார்க்கிற பொழுதே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இவர் இப்போ இங்கே காட்டுறது விஷயம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். வேதாந்தத்திலே இந்த புஸ்தகத்தில் எத்தனாவது பக்கம் பாருங்க, இது 17வது பக்கம். அது உங்களுக்கு கொடுத்துருக்கிற புஸ்தகத்தில் 17வது பக்கம். வேதாந்தத்திலே க்ஷரம் பிரதானம் இத்தியாதி வாக்கியங்களாலே சிதச்சிதீஸ்வர தத்துவத்திரயங்களையும் பிரிய காட்டி கொடுத்து, அதாவது தத்துவங்கள் 3 என்கிறது நம்முடைய சித்தாந்தம். 3ன்னா ஆத்மா என்கிறது ஒரு தத்துவம். ஆத்மானா அது ஒரே ஒரு ஆத்மா இல்லை, ஆத்மான்றது எண்ணிக்கையில் அடங்காத அளவில் ஆத்மாக்கள் இருக்கின்றன. அதனால அதை எல்லாம் சேர்ந்து ஒரு தத்துவம், அது அவ்வளோதான், ஒரே மாதிரியாக இருக்கிறபடினால. ஆல் ஆர் நாட் சேம், ஆல் ஆர் சிமிலர். சேமுக்கு சிமிலருக்கு அர்த்தம் உண்டு இல்லையா, வித்தியாசம் உண்டு இல்லையா. அப்போ வேற வேற ஆத்மாக்கள், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மா வேற, இவருடைய சரீரத்தில் இவருடைய சரீரத்தில் எல்லா ஆத்மாவும் வேற வேற தான். ஆனால் இன்னைக்கு இந்த பிறவி எடுத்ததன் காரணமாக என்ன ஆச்சு, அவர் பண்ணின பாபமோ புண்ணியமோ இங்கே மாட்டின்றாருன்னு சொல்லணும். என்ன ஆச்சு, இவர் இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா இது இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா மாறிச்சு. ஆனால் சரீரத்தை விட்டு வெளியில் வந்தால் எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அது ஒரு தத்துவம், ஒரு என்டிட்டி. ரெண்டாவது இந்த அச்சித்து என்கிறது இன்னொரு தத்துவம். அச்சித்துனா இன்சென்ஷியன்ட் மேட்டர்னு சொல்லுவோம், அதாவது அறிவற்ற ஜட பொருள். அது ஒரு தத்துவம். அந்த அறிவற்ற ஜட பொருள் தான் உடலாக வருகிறது. உடல்னா இப்போ நம்முடைய உடல், இப்போ இந்த எல்லாமே இப்போ அந்த கம்பமாக இருந்தால் அது அதனுடைய உடல். இப்போ இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், இந்த கம்பத்துக்குள்ள கூட ஆத்மா உண்டு. கம்பத்துக்குள்ள ஆத்மா உண்டுன்னா அதுனா உயிர் இருக்கிறதாவே தெரியலையே அப்படின்னு சொன்னால், அன்றைக்கே நான் சொன்னேன், அதனுடைய ஞானம் வெளியில் பிரவகிக்க ஒட்டாதபடி அந்த சரீரம் தடுத்து விடுறது. இப்போ இதுக்கு உயிர் இருக்கிறதுன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், எப்போவுமே உடலுக்கே உயிர் இருக்கிறதுன்னு எப்போ தெரிஞ்சுப்போம், உயிர் வெளியில் போச்சா தான் தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இப்போ மரத்தை கூட இப்போ தெரியாது. வேலை செய்கிற இந்த கார்பெண்டர் இந்த கேளுங்க, இந்த வேலை செஞ்சுட்டே இருப்பான், இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுனா, இந்த மரத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த மரம் செத்து போச்சுன்னுவோம். ரொம்ப ஓனட் ஆகிடுச்சுன்னா மரம் செத்து, மரம் எப்படியா செத்து போகும், மனுஷன்தான் செத்து போவான்னு சண்டை போக முடியுமா அவன் இடத்துல. அப்போ என்ன தெரியறதுன்னா மரத்துக்கு கூட உண்டு செத்து போகிற காரியம் உண்டு. அப்போ என்ன, அது அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியில் போயிடுத்தோன்னா அந்த மரம் கூட உபயோகம் இல்லாத போயிடும். வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களோ, மரம் செத்து போச்சுன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையா, அவ்வளோதான். அது மாதிரி எல்லா தத்துவங்களிலுமே சொல்கிறேன். அது இரும்பாக இருந்தால் கூட அப்படித்தான், எல்லாத்துக்குமே உண்டு அந்த தன்மை. அப்போ அந்த உடல் என்கிறது இருக்கிறத அதுக்கு அச்சித்துன்னு பேர். இப்போ இதுவும் அச்சித்து தான், இந்த உடலும் அச்சித்து தான்.
இந்த ஆத்மா இருக்கிறபடினால இவ்வளவு ஆட்டம் போடுறதை தவிர ஆத்மா வெளியில் போயிடுச்சோன்னா அடுத்த நிமிஷம் இது என்ன அப்படி நமக்கே அருவருப்பாக போயிடும். 90 வயசு இருக்கார் ஒருத்தர், 100 வயசு இருக்கார் ஒருத்தர், 100 வயசு வரைக்கும் அவரை வச்சு காப்பாற்றுறா. அவர் பிராணம் போயிடுத்தோன்னா 100 மணிக்காலம் வச்சுக்க முடியாதுன்றணும். ஏன்னா எப்போ எடுத்து ஒன்றும் ஒரு வாழைப்பழமாக இருந்தால் கூட இப்படி அழுகி போச்சோன்னா ஐயோ அதை எடுக்கச்சே நமக்கு அருவருப்பாக இருக்கு. அழுகி போன வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கு. என்ன காரணம்? வெளியில் போயிடுறது ஆத்மானா அந்த இதுக்கு அவ்வளோதான். அதுக்கு இது கிடையாது, ஒன்றும் உணர்ச்சி கிடையாது, அப்படிப்பட்டது. அதனால் என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுன்னா, அப்போ சித்து அச்சித்து என்று 2 பொருள்கள் இருக்கின்றன, 2 தத்துவங்கள். மூணாவதான தத்துவம் ஈஸ்வரன். இதுதான் வேதாந்தம் சொல்கிறது. இதை இந்த வாக்கியம் சொல்கிற க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானா ஈஷத்தே திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்றது பிரமாணம்னு நினைக்கிறேன். அது பின்னால் அதெல்லாம் கொடுத்துருப்பா, அதாவது இங்கேயே இருக்குது. சரி, இவரே கொடுத்துருக்கார். இது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானா வீசத்தே தேவ ஏகா அப்படின்றது பிரமாணத்தினுடைய முழு வடிவம். இப்போ க்ஷரம்ன்றது ஒரு வார்த்தை, பிரதானம் அப்படின்றது ஒரு வார்த்தை. அது அப்புறம் க்ஷரம் பிரதானம், க்ஷரன்றது தான் பிரதானம். அப்புறம் அமிர்தாட்சரம் ஹரஹ. அப்புறம் இந்த க்ஷரம் பிரதானம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரதானம்ன்றது அச்சேதனத்தை சொல்லுகிறது. பிரதானம்னா அறிவற்ற ஜட பொருள். அதுவும் க்ஷரம்ன்றார். அது என்னன்னா அதுக்கு அதுக்கு க்ஷரம்னு பேர் உண்டு. அப்புறம் அழியக்கூடியதுன்ற அர்த்தம். உண்மையில் தத்துவம் அது அழியாத தத்துவம் தான். இப்போ அச்சித்தம் அழியாது. நம்ம என்ன சொல்கிறோம், அழியறது அழியறதுன்னு சொன்னால் என்ன அழியறதுன்னா அதுக்கு ஒரு அழிவு உண்டு, ஆனால் அழிவே கிடையாது. என்ன அழிவுன்னு கேட்டால் இந்த பார்க்கிற தோற்றம் அழியாது, ஆனால் வஸ்து அழியாது. நீங்கள் என்ன ஒரு பானை இருக்குது, பானையை அழிக்கிறதுன்னா என்ன, பானையை போட்டு உடைச்சா என்ன ஆகும்? பானை ஓடா போயிடும். பானை போயிடுத்தே தவிர ஓடு இருக்குது. ஓடை உடைச்சா என்ன ஆகும்? துண்டாகும். துண்டை நெருக்கினா பொடியாகும். பொடியை ஊதினா அது காற்றுல கலந்துட்டே தவிர அது இல்லாத போகாது, எங்கேயோ இருக்கும் வேற ரூபத்தில். அதனால் என்னன்னா அது அழியறதுன்னு சொன்னால் என்னன்னா அது தோற்றம் மாறி போயிடுறது தான் அழிவது, வேற கிடையாது இருக்கு அழிவு. இப்போ நம்ம இல்லைன்னு சொல்கிறது கூட நமக்கு என்ன அழிவுன்னு கேட்டால் இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போனால் அழிவு, அவ்வளவுதானே தவிர வெளியில் போகிறதுனால ஆத்மா அழிஞ்சு போகிறதான்னு அது நிச்சயமாக தான் இருக்க போகிறது. இந்த சம்சர்க்கம் தொலைகிறது அழிவுன்னு சொல்கிறோம். உடலுக்கும் உயிருக்கும் உண்டான தொடர்பு நீங்குவதலை அழிவுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். சப்தங்களுக்கு அவ்வளோதான் அர்த்தம். அப்போ ஆத்மா பிரதானம், க்ஷரம் பிரதானம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அமிர்தாட்சரம் ஹரஹா அப்படின்னா அது ஜீவாத்மாவை அமிர்தாட்சரம் அழியாதவன் சொல்கிறது. அதை தனக்கு போக்கியமாக ஹரிக்கையால் அப்படின்னு அர்த்தம் காட்டியிருக்க. அந்த அச்சேத்தனை கொண்டு தான் இவன் காரியத்தை செய்கிறான். அதனால் 2 ஜீவன். அப்புறம் இந்த க்ஷராத்மானவ் அப்படின்னா இந்த க்ஷரமாக இருக்கக்கூடிய அச்சேத்தனத்தையும் ஆத்மாவையும் ஈஷத்தே தேவஹா ஏகஹா. தேவஹா ஏகஹா தேவஹா ஒருவனான தேவன் பகவான் ஈஷத்தே அப்படின்னு நியமித்து நடத்துகிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றோம். இந்த வார்த்தையை எதுக்கு எடுத்துருக்கு? இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா சித்துன்னு ஒன்று உண்டு, அச்சித்துன்னு ஒன்று உண்டு. இது 2த்தையும் நியமித்து நடத்துகிறவன் பகவான் என்று ஒருத்தன் உண்டு, அவ்வளோதான். அது மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகிறோம். இப்போ இதில் 3 தத்துவம் சொல்லியிருக்குதா இல்லையா? இப்போ இதில் நீ எப்படி ஒரே தத்துவம் தான் உண்டுன்னு ஏன் சொல்கிறீங்க? இதே ஸ்வேதாஸ்வரத உபனிஷத்தில் தான் ஏகமேவ அத்விதீயம்ன்ற வார்த்தையும் வருது. இப்போ ஒரே உபனிஷத்து தான் அது. அந்த உபனிஷத்தில் இந்த வார்த்தை வருது. இப்போ இந்த வாக்கியங்களாலே என்ன சொல்கிறாருங்க பாருங்க. இந்த வாக்கியங்களாலே சிதச்சி ஈஸ்வர தத்துவங்களை பிரிய காட்டி கொடுத்து, சித்துன்னு ஒன்று உண்டு, அச்சித்துன்னு ஒன்று உண்டு, 2த்தையும் நியமித்து நடத்துகிற பகவான் என்று ஒருத்தன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரங்களில் இது அப்படியே விவரிக்கிறார். இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இல்லது உள்ளது அல்லது அவனுருன்ற.
பகவான் என்கிறவன் அப்படிப்பட்டவன் அல்ல. இல்லது போலையும் இல்லை, அல்லது உள்ளது போலையும் இல்லைன்னு சொல்றது. இல்லதுன்னு சொன்னது அச்சேதனத்தையும், உள்ளது என்று சொன்னது ஜீவாத்மாவையும்னு வியாக்கியானம். இல்லாதது இல்லாததுன்னு நான் ஒருபடிப்படை இல்லாததுன்னு அர்த்தம் பண்ணுவேன். இல்லாததுன்னு அடியோடு இல்லாததுன்னு அல்ல, ஒரே மாதிரியா என்னைக்கும் இல்லாதது, அதுக்கு அச்சேதனம். உள்ளதுன்னா என்னைக்கும் ஒரே மாதிரியா இருக்கிறது ஆத்மா. அப்ப இல்லது உள்ளது அப்படின்னு அச்சேதனத்தையும் சேத்தனத்தையும் சொல்லி, அல்லது அவன் ஒரு மூணாவதா பரமாத்மாவையும் சொல்றாரு. கிட்டத்தட்ட இது மாதிரின்னு வச்சுக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல போனா நியமிக்கிறவன் அவன் தான்ற வார்த்தையே நமக்கு அதுலேயே கிடைக்கும். இப்போ இந்த உபனிஷத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்குது, அதுக்கு பாருங்க. அப்புறம் இவனை அப்போ இந்த 3 தத்துவங்கள் இருக்குன்னு சொன்னா, இப்போ 2 தத்துவத்தை அவன் நியமித்து நடத்துகிறான்னு சொன்னா, இது சாதாரணமான ஒரு அர்த்தத்தை தான் காட்டும். இது என்ன காரணம்னா, சேத்தனம் இருக்கு, அச்சேத்தனம் இருக்கு, அதை இவன் நியமிக்கிறான் அவ்வளவுதான். அப்படின்னா இவனுக்கு அதுக்கு வேற சம்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தமாயிடும். அப்படி நினைச்சுடுவாள் இல்லையோ. இப்போ துவைத்தத்தில் அப்படிதான் கொள்றான். என்ன சொல்றான்னா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் எந்த விதத்துலையும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றோம். அது வேற சித்தாந்தம். இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு விசாரம் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம சித்தாந்தத்தில் அப்படி இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நமக்கு என்னிடத்துக்கு இப்போ 2 பேர் என்னிடத்துல வேலைக்காரா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவளை நான் கட்டளையிட்டு நடத்துகிறேன்றதுனால எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவன் என்னிடத்துல வேலை செய்கிற வரைக்கும் எனக்கு அவன் வேலைக்காரன், நான் எஜமானம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஆனால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அப்படி இல்லை. வேறு என்னன்னா, அது இன்னொரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து காட்டுறான். அது சுபால உபனிஷத்து. என்ன சொல்கிறான்னா, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்றது இன்னொரு உபனிஷத்தில். இந்த உபனிஷத்துக்களில் கூட என்ன சொல்லி வச்சிருக்கான்னு கேட்டால், எல்லா உபனிஷத்துக்களும் சேர்ந்து ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது. அதனால ஒரு உபனிஷத்தில் இருக்கிற அர்த்தங்களுக்கு எங்கேனா தெளிவு ஏற்படலைன்னா இன்னொரு உபனிஷத்தையும் வைத்துக்கொண்டு தான் இதுக்கு நிர்ணயம் பண்ணணும். அதை எல்லாரும் ஒத்துக்கிறான், எல்லா சித்தாந்திகளும் ஒத்துக்கிறான். அத்வைத்தத்திலையும் அதைத்தான் வச்சுருக்கா, விசிஷ்டாத்வைத்தத்திலையும் அதைத்தான் வச்சுருக்கா, துவைத்தத்திலையும் அதைத்தான் வச்சுருக்கா. அது வல்லபாக இருந்தாலும் நிம்பார்க்காவாக இருந்தாலும் எல்லாரும் அதுதான் பண்ணுறான். அது வேறு விஷயம். அப்போ இன்னொரு உபனிஷத்தில் போய் பார்த்தால் அங்கே என்ன சொல்கிறதுன்னா, இதே பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு இருக்குது, அதுலேயே இதுதான் சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, இந்த சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் உள்ளுக்குள்ளே இருந்து அதை தாங்குபவனாக பரமாத்மா தான் இருக்கிறான், அந்த பகவான் தான், பிரம்மன் தான் இருக்கிறது அப்படின்றது. அது கொஞ்சம் நன்ன விளக்கமாக சொன்னது இந்த சுபாலோபனிஷத்து. பிருகதாரண்யத்தில் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்தர்யாமி பிராமணம்னே பேர். பிருகதாரண்யத்தில் எங்கே போனாலும் எப்படி சொல்லுவோன்னு கேட்டால் அது என்ன சொல்லும், அந்தர்யாம் அமிர்தா ஆத்மா நவேத யம் ஆத்மா நவேத ஆத்மானம் அந்தரோ யமயதி அந்தர்யாம் அமிர்தா என்று இப்படியெல்லாம். பரமாத்மான்றவன் எப்படிப்பட்டவன்னா, பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கான், ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அதை நடத்துகிறான். ஆனால் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை தெரியாது, அவன் அந்தர்யாமி அமிர்தா என்று. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல யா ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மானம் அந்தரோ யமயதி, இதெல்லாம் பிருகதாரண்யக உபனிஷத்து. யா ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மாவிலே இருந்து கொண்டு, ஆத்மானம் அந்தரஹா உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு, யமயதி நியமித்து நடத்துகிறான், அந்தர்யாமியா இருக்கான் பகவான். பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்றது. இது ஆத்மாவுக்கு மட்டும் சொல்லாமல் எல்லா வஸ்துவிலையோன்றதுக்காக என்ன பண்ணுறது, அது அக்னியில் இருந்து கொண்டு அப்படியே பண்ணுறான், கட்டையில் இருந்து கொண்டு, கல்லில் இருந்து கொண்டு, மிருத்யுவில் இருந்து கொண்டு, அதில் எல்லாத்திலையும் சொல்லிட்டு போகிறது. அவ்வளவு வேண்டாம், ஒரே வாக்கியத்தில் இங்கே எடுத்து காட்டிட்டோம். இந்த என்னது சுபாலோபனிஷத்து. அவர் நாராயணன்னு பேரையே சொல்கிறது. என்ன சொல்கிறது பாருங்க, ஏஷஹா, ஏஷஹான்னா யாரு, இவன் அப்படின்னு காட்டுறது உபனிஷத்து. தேவஹா ஏ நாராயணஹா ஏகஹா, அப்படிப்பட்ட இந்த ஒப்பற்றவனான நாராயணன் அபகத பாப்மா, அபத பாப்மான தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டானவன், எந்த விதமான தோஷங்களும் இல்லாதவன், அப்படிப்பட்டவன். திவ்யா, ஏன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. திவ்யான்னா ரொம்ப புனிதமானவன் வச்சுப்போம். அவன் எப்படிப்பட்டவன், சர்வபூத அந்தராத்மா அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும்
உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மாவாக இருந்து கொண்டு இவர்களை நியமித்து நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிவிடுது. இப்போ 2 வாக்கியம் எடுத்து வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல சொன்னதெல்லாம் கதை, இப்போ சொல்கிறது புஸ்தகத்தில் வியாக்கியானத்தில் இருக்கிறத தான் சொல்கிறேன். முதல்ல என்னது? க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானம் ஈஷத்தே திவ்யோ தேவ ஈஷத்தேன்னு சொன்னாரோ இல்லையோ, தேவ ஏகஹான்னு சொன்னாராங்க. அத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த தேவஹான்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இன்னும் க்ஷரம்னு ஒன்று உண்டு, அமிர்த ஹரஹான்னு ஒன்று உண்டு, அதாவது அச்சேத்தனம்னு ஒன்று உண்டு, சேத்தனம்னு ஒன்று உண்டு. ரெண்டுத்தையும் நியமிக்கிறவன் ஏகஹா ஒருத்தன் அப்படின்னு 3 பேரை காட்டிது. அந்த ஏகஹான்றது யாரு அப்படின்றதுக்கு நமக்கு விளக்கம் வேணும். ஒருத்தன் சொன்னால் யார் சுவாமி? அது யார் ஒருத்தன் அப்படின்ற கேள்வி ஒன்று. அவன் எங்கே இருந்துட்டு அதை பண்ணுறான், அந்த காரியத்தை எப்படி பண்ணுறான் அந்த காரியத்தை அப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு சுபாலோபனிஷத்து என்ன பண்ணுறது? திவ்யா ஏகா நாராயணஹான்னு அந்த அர்த்தத்தை சொல்லும். அவன் வேற யாரும் கிடையாது, திவ்யனான நாராயணன். அவன் எப்படி அவன் நிர்வாகம் பண்ணுறான்னு கேட்டால், சர்வபூத அந்தராத்மா, எல்லா பூதங்களுக்கும் உள்ளே இருந்து கொண்டு அவன் அவற்றை நியமித்து நடத்துகிறான். தான் இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு பிரமாணங்கள் இது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. என்று என்ன பண்ணுறதான் உபனிஷத்தை? ஜாத்தியந்தனுக்கு கண்ணை கொடுத்தார் போலேயும் இருட்டறையில் விளக்கேற்றினார் போலேயும் காட்டி, ஜாத்தியந்தன்னா நான் பிறவிக்குருடனுக்கு கண்ணை கொடுக்குறா போல, இருட்டறையிலே தவிப்பவனுக்கு கையிலே விளக்கை கொடுக்குறா போல நல்ல தெளிவாக எடுத்து காட்டுறது இந்த 2 வேத வாக்கியங்கள். என்ன காட்டுறதுன்னு கேட்டால், சேத்தனா சேத்தனங்கள் ஷரீரம், ஈஸ்வரன் ஷரீரி என்று ஈஸ்வரனோடு சேத்தனா சேத்தனங்களுக்குள்ளான சம்பந்தத்தை காட்டி கொடுத்து. அப்போ என்ன தெரிகிறது? ஈஸ்வரன் ஷரீரி அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் அர்த்தம். இந்த சரீரத்தை உடையவன். அந்த சரீரத்தை உடையவனான பகவானுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் சரீரம், அந்த ஆத்மாவுக்கு உடலாக இருக்கக்கூடிய இந்த உடலும் அவனுக்கு சரீரம். 2 நமக்கு ஒரு சரீரம், அவனுக்கு 2 சரீரம்னு வச்சுங்களேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சொக்கா பனியன்னு 2 போட்டுக்கிறாள் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். ஒன்று உள்ள அதுக்கப்புறம் ஒன்று, ஏதோ ஒரு உதாரணம், அவ்வளோதான் புரியணும் இல்லை. அப்போ முதல்ல ஒன்று அப்புறம் ஒன்று. ஆனால் இங்கே பனியன் வெளியில் சொக்கா உள்ளன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆத்மா தான் சரீரம் இது மாற்றி இருக்குது. அப்படி ஒன்றா வச்சுங்க. இது ஒரு விஷயம். அப்போ என்ன வேதாந்தத்தில் நமக்கு என்ன காட்டி கொடுக்கப்படுகிறதுன்றத முதல்ல இங்கே தெரிவிக்கிறார். அதனால் என்ன தெரிவித்தார்? முதல்ல தத்துவங்கள் 3 உண்டுன்னு காட்டினார். அந்த 3 தத்துவங்களுக்கும் என்ன தொடர்புன்றத அடுத்த வாக்கியத்தில் காட்டினார். 3 தத்துவங்களும் தனித்தனியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, இது அதுக்கு சரீரமாக இருக்குது, அது இதுக்கு சரீரமாக இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கு. ஏன்னா அந்த முதல் வாக்கியத்திலேயே க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா அப்படின்ற வார்த்தையினால என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால், அந்த சரீரத்தை தனக்கு போக்கியமாக கொண்டிருக்கிற ஜீவன் காட்டி தங்கியே. அதாவது முதல்ல க்ஷரம் பிரதானம் அப்படின்றது அச்சேதனத்தை சொல்லி, அந்த அச்சேதனத்தை தனக்கு உடலாக கொண்டிருக்கிற ஜீவாத்மான்னு சொன்னபடினால அங்கே அதுக்கு உடல் அதுன்னு சொல்லி எடுத்து. இப்போ இந்த சுபாலோபனிஷத் வாக்கியத்தில் இது 2மே பகவானுக்கு உடல்னு ஆகிவிட்டு. அதனால் இப்போ என்ன சொன்னார்னா, சேத்தனா சேத்தனங்கள் பகவானுக்கு சரீரம், ஈஸ்வரன் இவர்கள் இருவருக்கும் ஷரீரி, உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் என்று ஈஸ்வரனோடு சேத்தனா சேத்தனங்களுக்கு உள்ளான சம்பந்தத்தை காட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியத்தை எடுத்தார். என்னன்னா, இது ஸ்வேதாஸ்வத்தர உபநிஷத்துலேயே வருது, முண்டகோபனிஷத்துலேயும் வருது. சில ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தால் 2 உபநிஷத்தில் கூட வரும். இதில் என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் நேரடியாக தெரிவிக்காமல் மறைத்து தெரிவிக்கிறது சில தத்துவங்கள். என்ன சொல்கிறது? துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாத்தே தயோரன்யா பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்னன்யோ அபிஜாகஷீதி அப்படின்னு ஒரு வார்த்தை. ரொம்ப பெருசாக இருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக கதையாட்டும் சொல்கிறாரு. ஒரு மரத்தில் 2 பறவைகள், துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம். ஒரே மரத்தில் 2 பறவைகள் உட்காந்துருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணுறது? அந்த மரத்தில் பழுக்கிற பழம் அத்தனையும் சாப்பிட்றது. சாப்பிட்டாலும் உடல் இழைத்து கொண்டே போகிறது. இன்னொரு பறவை இருக்குது அதே மரத்தில், அது சாப்பிடவே இல்லை, ஒன்றுமே சாப்பிடலை.
ஆனால் நல்லா புஷ்டியாக இருக்கு. இவ்வளோதான் கதை, முடிஞ்சு போச்சு கதை. துவா சுபர்ணா சயுஜா ஒரு வரியில் கதைன்றாள். இதை வச்சு 3 மணி காலம் சொல்லணும்னு சொல்ல மாட்டாளா? அந்த மாதிரி சொல்கிற துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமான விருட்சம் பரிஷஸ்வ ஜாத்தே. ஒரே விருட்சத்தை அடைந்திருந்த 2 பறவைகளிலே தயோஹோ அந்யஹா பிப்பலம் சுவாது அத்தி. அதில் ஒருத்தன் நன்றாக அந்த மரத்தில் பழுக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிடுகிறான். ஆனால் இன்னொருத்த அனஷ்னன்னு சாப்பிடவே இல்லை, புஷ்டியாக இருக்கான். அப்படின்னா இவன் புஷ்டியாக இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற இந்த இது நேரடியாக சொல்லலை, ரொம்ப மறைத்து சொல்கிறது. என்ன பண்ணுறான்னா, என்ன விஷயம்னா, ஒரு சரீரமாகிற ஒரு மரத்தை பரமாத்மா ஜீவாத்மா 2 பேரும் அடைகிறார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்கள், முதல்ல சொன்ன வாக்கியம் என்ன? சர்வபூதாந்தராத்மான்னு சொன்ன வாக்கியம். இப்போ சர்வபூதாந்தராத்மான்னு சொன்னால் முதல்ல அச்சேதனம். அந்த அச்சேதனத்தை கொண்டு தான் பாப புண்ணியங்களை பண்ணுறோம் நம்ம, இல்லையா? சரீரத்தை கொண்டு தான் பாப புண்ணியங்களை பண்ணுறோம். அந்த பாப புண்ணிய பலத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இதுக்கு இவ்வளோ பிறவி இதெல்லாம் முன்னால் சொன்னார் இல்லையோ, இதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு வர தொடர்ச்சி. எதுக்குன்னு நான் பாட்டுக்கு நடுவில் நிறைய கதையெல்லாம் சொல்கிறதுனால எதுக்கு சொல்கிறான்னு மறந்துடக்கூடாது. நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கணும். இது தொடரிட்ட ஈயம் போலே துடியாக இருக்கும்னு சொன்னார். மேலே மேலே பறந்துகிட்டே இருக்கான்னுட்டு. இந்த பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு சரீரத்தில் போய் ஆத்மா சேர்ந்து அந்த சரீரத்தை கொண்டு பாப புண்ணியங்களை பண்ணி அந்த பாப புண்ணியங்களுடைய பலனை அனுபவிப்பதற்காகத்தான் இத்தனையும் அனுபவிக்கிறான்னு சொன்னால், அப்போது இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மாவும் இருக்கான்னு இப்போ நீ சொல்லிட்டு இல்லை? சர்வபூதாந்தராத்மான்றதுக்கு என்ன அர்த்தம்? சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மான்னு சொன்னால், அப்போ இவன் படுற அவஸ்தையெல்லாம் அவனும் தரப்படுவான். அந்த கேள்வி வருமா வராதா? யோசனை பண்ணி பாருங்க. பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மா பண்ணுற கர்மத்தினுடைய பலத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். எப்போ ஜீவாத்மா சரீரத்தின் மூலமாக தான் பண்ணுற கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறானோ, அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரம்னு சொன்னால் சரீரியான பரமாத்மாவும் எல்லா துக்கத்தையும் அனுபவிக்கணுமே அப்படின்னு இதெல்லாம் எதிர்த்த எதிராளிகள் நம்மளை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த உபனிஷத் வாக்கியம் பதில் சொல்கிறது. என்ன பதில் சொல்கிறதுன்னா, ஒரே மரத்தில் 2 பறவை இருந்து அந்த மரத்தினுடைய பழங்களை ஒரு பறவை சாப்பிட்டாலும் இன்னொரு பறவைக்கு அந்த தோஷம் ஒட்டாது. இன்னும் சொல்ல போனால், சாப்பிட்ற பறவை இழைக்கிறது, சாப்பிடாத பறவை பருத்திருக்கிறது அப்படின்னு உபனிஷத் சொல்றோம். துவா சுபர்ணா, சுபர்ணான்னா 2 பறவைகள். துவா சுபர்ணா சயுஜா சகாயா. ஒரே கிளைகளில் ஒரு மரத்தினுடைய ஒரே கிளையிலேன்னு வச்சுக்கல 2 பறவை உட்காந்துருக்கு. ஆனால் அது என்ன பண்ணுறது? ஒரே மரத்தில் இருந்தாலும் ஒரு பறவை பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அழிச்சுட்டே போகும், இன்னொரு பறவை சாப்பிடவே இல்லை. ஆனால் நல்லா புஷ்டியாக இருக்குது. அது என்ன? அதை பற்றி அப்படி சொல்கிறதா? அதுக்கு என்ன அர்த்தம் இவரே சொல்கிறார் பாருங்க. என்ன, நான் அதை அவரை சொல்கிற வியாக்கியானத்தையே வாசிக்கிறேன் பாருங்க. சேத்தனனுக்கு அச்சித் சம்பந்தம் கர்மோபாதிக்கம் என்று காட்டி கொடுத்தூன்னு இத்தியாதி வாக்கியங்களாலேன்னு ரொம்ப சுருக்கமாக வச்சுட்டார். என்னன்னா, இவன் பண்ணுற கர்மத்தினால இவனுக்கு அந்த பலன் சேர்றது. ஆனால் ஈஸ்வரன் அந்தர்யாமியாக உட்காண்டிருந்தா அவனுக்கு இந்த பலன் சேர. அது எப்படி சுவாமி? ஒரே சரீரத்தில் இருக்கிற பொழுது சரீரத்தினுடைய பலனை இவன் அனுபவிக்கிறான், அவன் அனுபவிக்கலைன்னு சொன்னால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உதாரணம், சாதாரண உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான் இது. சிறைச்சாலைக்குள்ள கைதியும் இருக்கிறான், அதிகாரியும் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அது தண்டனையை தவிர அவனுக்கு அது தண்டனை இல்லை. அவ்வளோதான். இவன் சரியாக தண்டனையை அனுபவிக்கிறானான்னு பார்க்கறதுக்கு தான் அதிகாரி உட்காந்துருக்கானே தவிர அவனுக்கு அது என்ன ஆகுது? சம்பளம், இன்னும் நிறைய வருமானம் வேறன்னு சொல்கிறான் இல்லையா? அது அவனுக்கு தண்டனை இல்லை. இப்போ அந்த போஸ்ட்டுக்கு என்ன போடுன்னு கெஞ்சின்னு போவான்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஜெயிலர் போஸ்ட்டுன்றது அவ்வளோ வருமானம் உள்ள போஸ்ட்டு, அதனால் அந்த எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறான்லாம் சொல்கிறான். தெரியாது நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அது தண்டனையாக இருந்தால் அதை யாராவது கேட்பாளோ எனக்கு அதை கொடுன்னுட்டு. அப்போ என்ன தெரிகிறதுன்னா, உள்ளுக்குள்ள கைதியும் ஒரே சிறைச்சாலையில் கைதியும் இருக்கிறான், அதிகாரியும் இருந்தாலும் கூட கைதிக்கு அது தண்டனை, அதிகாரிக்கு அது மேற்பார்வை அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் கூட ஒரே சிறையான சரீரத்தில் பரமாத்மாவும் இருக்கிறான், ஜீவாத்மாவும் இருக்கிறான். ஆனால் அந்த தண்டனைக்கு உண்டான அனுபவங்களை எல்லாம் கைதி தான் பெறுகிறானே தவிர பரமாத்மா பெறுவதில்லை.
அப்போ கைதி என்ன பண்ணுறான், மேலே மேலே தண்டனையை அனுபவித்து இழைத்து கொண்டே போகிறான். அதிகாரி நன்னா புஷ்டியாக இருக்கு. அவ்வளோதான், இவரும் அங்கேயே தான் இருக்கார். இப்போ தெரியாது எனக்கு, பழைய நாளில் சொல்லுவாள் ஜெயிலர்னா அவளுக்கு வந்து அங்கேயே ஜெயிலுக்குள்ளேயே குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாள், அங்கேயே ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாள். இப்போல்லாம் எப்படியோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுக்கு அந்த மாதிரி அவன் மேலதிகாரியாக இருந்து கொண்டு சரீரத்துக்குள்ள இவன் ஒழுங்காக தண்டனை அனுபவிக்கிறானான்னு பார்க்கிறானே தவிர, இந்த சரீரத்தை கொண்டு வர கர்மத்தினாலே இவனுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஜீவாத்மாவைத்தான் தொடுமே தவிர பரமாத்மாவை தொடாது அப்படின்றது அந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தம் அது. ஆனால் அது உபனிஷத்து என்ன பண்ணுறது, நேர பரமாத்மா ஜீவாத்மா சரீரம்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு மரம், 2 பறவைகள், அதில் ஒரு பறவை அந்த மரத்தில் பழுக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கர்ம பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு பறவை அது இப்போ ஒரு கர்ம பலத்தையும் அனுபவிக்கல, ஆனால் அது தன்னுடைய தன்மை கெடாமல் அப்படியே இருக்கிறது. இது வந்து ஸ்வேதாஸ்வத்தர் உபனிஷத்து. இப்போ இவ்வளவு சொல்லியிருக்கிற பொழுது இது அத்தனையும் போய் பிரம்மம் ஒன்று தான் உண்டுன்னு எப்படி சொல்கிறதுன்னு கேட்கிறாங்க. எத்தனை வாக்கியங்கள் இருக்குது பாருங்க. இதனால் என்ன சொல்லிட்டுனா, சேத்தனனுக்கு அச்சித் சம்பந்தம் கர்மோபாதிக்கம் என்று காட்டி கொடுத்து, சேத்தனனுக்கு அச்சித் சம்பந்தம் என்கிறது இவனுடைய கர்மத்தினால வந்தது. அப்போ என்ன பண்ணணும், இந்த கர்மமெல்லாம் இவனுக்கு விடுபட்டால் இவனுக்கு இந்த அச்சித் சம்பந்தம் கழிந்து விடும், அந்த இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய நிலை கழிந்து விடும். நேர பரமபதத்துக்கு போனால் எம்பெருமானை ஆனந்தமாக அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவ்வளோதான், இதுதான் விஷயம். அதுதான் சொல்கிறாரு. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா இத்தியாதி வாக்கியங்களாலே ஔபாதிகமான அச்சித் சம்பந்தம் ஆற்று ஒரு தேச விசேஷத்திலே சூரிபோக்கியமான கர்மத்தை அனுபவிக்கும் அது ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தம் என்று காட்டிக் கொடுத்து, அடுத்தபடியாக கடைசியா அது என்ன சொல்றதுன்னா ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா அப்படின்றது. அதாவது அதுக்கப்புறம் வித்வான் என்ன அர்த்தம், நல்ல ஞானத்தை உடையனாய் கொண்டு எல்லாவற்றையும் தான் அனுபவித்து, அதாவது அறிந்து கொண்டுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். ததா வித்வான், வித்வான்னா ஞானம் உடையவன் அர்த்தம் இல்லையா, இவன் ஞானத்தை பெற வேணும்ன்றதுக்காக அப்படி தோணும். புண்ணிய பாப்பே விதூய, தன்னுடைய புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் கழித்து கொண்டுன்னு. அதுதான் எப்படின்றத பற்றி அன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயம் சொன்னேன். எம்பெருமானை பற்றிவிட்டால் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் அவன் புண்ணிய பாபங்களை எல்லாம் அவன் சமித்து விடுகிறான். ஆகையினாலே நமக்கு எல்லாம் கழிஞ்சு போயிடும். கடைசியில் என்ன பண்ணுறான்னா, அவன் விட்டு விட்டு புண்ணிய பாப்பே விதூயா நிரஞ்சனம் பரமம் சாமியம் உபைத்தி என்று பரமபதத்தை அடைந்து அவன் இன்பத்தை அடைகிறான். இத்தியாதி வாக்கியங்களாலே ஔபாதிகமான அச்சித் சம்சர்க்கமற்று ஒரு தேச விசேஷத்திலே அப்படின்னா இந்த இந்த நடுவில் வந்து ஔபாதிகமான இதெல்லாம் நடுவில் வந்தது இந்த துக்கமெல்லாம், இதை விட்டுட்டு இந்த அச்சித் சம்பந்தமே கழிஞ்சு போய் கடைசியில் நேர ஒரு தேச விசேஷம் பரமபதத்திற்கு போய் அங்கே சூரிய போக்கியமான போகத்தை, அந்த நித்தியதூர்களால் அனுபவிக்கின்ற போகத்தை இவனும் அனுபவிக்கிறான். ஆரம்பிக்கச்சே என்ன சொன்னார், நித்தியசூரிகளை அனுபவிக்கிற அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கும் யோக்கியத்தை உண்டாயிருக்க இவன் இத்தனை நாள் இழந்து கிடந்தான்னு சொன்னார். ஏன் இழந்து கிடந்தான்னா இத்தனை காரணம். இப்போ என்ன, அந்த தடையை நீக்கி விட்டோமானால் கடைசியில் நேர பரமத்துக்கு போனால் நித்தியதூர்கள் என்ன அனுபவிக்கிறாளோ அதை நாமும் அனுபவிக்கலாம். இது சொரூப அனுரூபமான புருஷார்த்தம், இதுதான் நம்முடைய சொரூபத்திற்கு ஏற்ற புருஷார்த்தம் என்று இப்படி சாஸ்திரங்களாலே காட்டி கொடுக்கிறான் என்று சொல்கிறார். இப்படி என்ன பண்ணினான் எம்பெருமான்னா, சாஸ்திரங்களால் நமக்கு இதையெல்லாம் காட்டி கொடுத்தார். ஆனால் இவன் சாஸ்திரங்களால் காட்டி கொடுத்தாலும் கூட இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு வாய்ப்பு வேணும். எல்லாம் இருந்தால் கூட சொல்கிறேன், இப்போ எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா, ஏதோ இங்கே இத்தனை பேர் பார்க்குறான் அங்கே அத்தனை பேர் பார்க்குறான்னு வேணா சொன்னால் 100 பேர் சொல்லலாம், 200 பேர் சொல்லலாம் என்று சொல்லாமே தவிர அவ்வளோதான உலகத்தினுடைய மக்கள் தொகை, எவ்வளோ பேர் இருக்கா. ஆனாலும் நமக்கு இது என்ன ஆகுதுன்னா,
நிறைய பேர் இழந்து போகிறார்கள் இந்த அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சொல்கிறேன். என்னன்னா, இப்படி ஈஸ்வரன் உபகரித்த விடத்திலும் பாப பிராச்சுரியத்தாலே இத்தை கைவிட்டு அது வரமாட்டேன்றது. வேத பாக்கியராயும் முதல்ல வேதத்தையே ஒப்புக்கொள்ளலைன்னு சொல்கிறோம். இவாளாவது இப்போ அத்வைத்துக்கள்லாம் வேதத்தை ஒப்புண்டு சண்டை போட்டான் இல்லையா, வேறு அர்த்தம் சொன்னாலும் அவளை சொல்கிறோம். சில பேர் வேதமே நான் பிரமாணம்னு ஒத்துக்கலையா அப்படின்னு சண்டை போடுறான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? வேத பாக்கியராயும். இன்னும் சில பேர் என்ன பண்ணான்னா, இதுக்குள்ளே புகுந்து வேதத்தை ஒப்புக்கொண்டு தத்திரைவ கேபி சப்பலாக ஷலபி பவந்தி அப்படின்னு சில பேர் என்ன பண்ணா, இதையே ஒத்துணுட்டு கடைசியில் விட்டில் பூச்சி போல இதில் விழுந்தே பிராணனையே விட்டு தப்பாக அர்த்தம் பண்ணிட்டான்னு அர்த்தம். விளக்கிலே விட்டில் என்று சில பதார்த்தங்கள் நசித்து போமா போலே வேத தாத்பரியம் அறியாமையாலே குதிருஷ்டிகளாயும் நசித்து போக. வேதத்தை தெரிஞ்சுட்டு வேதத்தை ஒப்புக்கொள்ளாத பாக்கிய மதங்கள் என்னால் பௌத்த மதம், ஜெயின மதம், சார்வாக மதம் என்ன பல மதங்கள். அதெல்லாம் வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் 6. வேதத்தை ஒப்புக்கொண்டு தவறான மற்ற அர்த்தங்களை சொல்லக்கூடிய மதங்கள் 6 அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்கா. நீங்கள் இதில் போனாக்க இங்கே அதெல்லாம் பாடம் நடத்த சொன்ன ஆர்த்தடாக்ஸ் ஃபிலாசபிஸ் அண்ட் ஹேட்ரோடாக்ஸ் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லுவாள். ஆர்த்தடாக்ஸ் ஃபிலாசபின்னா எல்லாம் வேதத்தை ஒப்புக்கொண்ட மதம். ஹேட்ரோடாக்ஸ் ஃபிலாசபின்னா வேதத்தையே ஒப்புக்கொள்ளலை, வேதன்றது பிரமாணமே கிடையாதுன்னு சொல்கிறாள். அப்படி எல்லாரும் போயிடுறாள். இப்படி என்ன பண்ணாளனா, அவளுக்கு வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கு பாக்கியர்கள்னு பேர். பாக்கியர்கள்னா என்ன அர்த்தம்? வெளிப்பட்டவர்கள்னு அர்த்தம். வேதத்திற்கே அப்பாற்பட்டவர்கள், வெளிப்பட்டவர்கள். வேதத்தை ஒப்புக்கொண்டு இப்போ சொன்ன இந்த தத்துவார்த்தத்தை சொல்லாமல், அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சித்துன்னு 3 உண்டு, இது 2 நியமித்து நடத்துகிறவன் அந்தர்யாமி பகவான் என்று இப்படியெல்லாம் சொல்கிறோமே, இதை ஒப்புக்கொள்ளலைன்னா இவனுக்கு நம்ம ஆச்சாரியால் வச்சிருக்கிற பேர் குதுருஷ்டின்னு பேர். குதுருஷ்டின்னு அர்த்தம் கோணல் பார்வை உடையவன் அர்த்தம். அதாவது வேதத்தை ஒத்துண்டாலும் அது நேர் பார்வையில் பார்க்காம கோணல் பார்வையில் பார்த்தாக்கா, இப்போ கதை சொன்னேனே 6 வாங்கிட்டு வரணுமா 1 வாங்கிட்டு வரணுமா, இது கோணல் பார்வை தானே அது. அப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி பார்க்கிறவனுக்கு குதிருஷ்டி, குத்சித்த திருஷ்டி, கோணல் பார்வையால் அர்த்தம் பண்ணுறான். அதுவும் தப்பு தான். அதனால் எதிரையுமே சொல்கிறேன், நேர்பார்வையாக சில விஷயங்களை சொல்கிறோம், அது இதுதான் நியாயம். இதை தப்புன்னு நம்மளால் சாமர்த்திக்க முடியும். இது கோணல் பார்வை, இதுதான் வித்தண்டாவாதம்னு சொல்லுவோம். ஒரு ஞாபகம் ஒரு உதாரணம் வேடிக்கையாக சொல்லிவிடுறேன். ரொம்ப வேதாந்தமாக சொன்னால் தலை சுத்துறது. நான் நடுவில் ஏதாவது ஒரு ஜோக் வரணும். இப்போ என்ன, இப்போ ஒருத்தர் 2 பேர் போயிட்டு இருக்கான். ஒருத்தன் அப்போ தான் வாத்தியார்னு சாஸ்திரம் படிக்கிறான், தர்க்க சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கான். நல்ல 2 பேரும் நல்ல சாமர்த்தியமுள்ள மாணவர்கள் தான். ஒரு சாதாரணமாக பார்த்தா மரத்தில் ஒரு அழகாக ஒரு கிளி உட்காந்து, உடனே ஒருத்தன் பார்த்தா, அடே பாடுறா மரத்தில் கிளி எவ்வளோ அழகாக இருக்கு பாடுறா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனும் பார்த்தோம். இந்த பக்கத்தில் போகிற நண்பன் இருக்கானோ இல்லையா, அவன் கெட்டிக்காரன் தான், ஆனால் இந்த வித்தண்டாவாது, எப்போவுமே கோணலாக பேசுகிறோம். உடனே அவன் மரத்தில் எங்கே கிளி இருக்குது, கிளியெல்லாம் மரத்தில் இல்லை அப்படின்னு. எது கண் முன்னால் தெரியுது, இவ்வளோ தெரியுது, என்னடா கிளி இல்லைன்றிய, எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு. தெரியுது பாரு, இந்த ஏதோ ஒரு அடையாளம் சொல்கிறேன், இந்த வளைஞ்சிருக்குது பாரு ஒரு கிளி மர இலை, அந்த பக்கத்தில் பாரு அங்கே ஒரு கிளி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த மரத்தில் கிளி இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு. எப்படி சொல்கிற நீ, கண்ணுக்கு முன்னால் தெரிவிச்சா எப்படி நீ இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீ எப்படி சொல்கிற சொல்லு, இந்த கிளி இருக்க அந்த கடையில் இருக்க அப்படின்னு. ஒரு கடையில் கிளி இருக்கிறத வைத்துக்கொண்டு நீ மரத்தில் கிளி இருக்கிறது என்று சொல்லலாமானால், மீதி இத்தனை கடையில் கிளி இல்லையே, அதை வச்சு நான் ஏன் மரத்தில் கிளி இல்லைன்னு சொல்லக்கூடாது? சொல்லுங்க, இதுக்கு இந்த வாதம் தப்பா ரைட்டா நீங்கள் சொல்லுங்க. மரத்தினுடைய ஒரு கிளையில் கிளி இருக்குதுன்றதை வச்சுட்டு நீ மரத்தில் கிளி இருக்குதுன்னு சொல்றியா இல்லையா? மீதி 90 கடையில் கிளி இல்லை, அதை வச்சு நான் மரத்தில் கிளி இல்லைன்னு சொல்றேன். நான் என்ன தப்பு நான் சொல்றது அப்படின்னு சொன்னப்பா, உன்னோட அதுவே வேணாம், போகிறோம், மரத்தில் கிளி இல்லை, நான் ஒத்துவிட்டேன், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். இதுக்கு விதண்டாவாதம் பேர். இது பிரத்யக்ஷத்தினுடைய விருத்தம். இது இந்த வாதத்துக்கு வேணா எத்தியானா கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட ஆர்கியூ பண்ணிச்சே வேணா கொணாமனா இந்த மாதிரி சொல்லாமே தவிர, பட் இது பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் தர்க்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா, பிரத்யக்ஷத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் விருத்தமான தர்க்கம் கூடாதுன்னு சொல்லுவான். எனக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்றதுக்காக எத்த வேணா சொல்லலாம்னா அப்படி சொல்லக்கூடாது.
அதனால் இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புத்தி போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த இதுதான் கர்ம பலம் தான். அதனால் என்ன பண்ணுறோம், இவெல்லாம் குதிருஷ்டிகள்ன்றார். கோணல் பார்வை. இப்போ நான் சொன்னது இது கோணல் பார்வையா இல்லையா? நீங்கள் நியாயமாக பார்த்தா அதை நியாயமாக அவர் சொல்லிட்டு நியாயம் போல இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தோணி போயிருக்கோம். என்ன இவன் ஒரே ஒரு கலையை வச்சுட்டு தான் சொல்கிறான், மீதி அத்தனை கலையில் இல்லைன்னு சொல்கிறதுனால மெஜாரிட்டியாக தான் அதான் நியாயம்தான் போல இருக்குது. நமக்கே இருக்கிற மூலையும் குழம்பி போடும். இவனைத்தான் குதிருஷ்டின்னு பேர் வச்சேன். அதனால் என்ன சொன்னா, இப்படி என்ன குதிருஷ்டிகளாயும் நசித்து போக பார்த்தானா எம்பெருமான் தான் பண்ணின வேத பிரதானம் அகிஞ்சித்கரமாய் அருகையாலே. எம்பெருமான் நான் வேதத்தை கொடுத்தேன், ஒரு உபயோகம் இல்லாத போயிட்டு எல்லாரும் தப்பாக அர்த்தம் சொல்லி அதை நாசமாக்கிவிட்டான். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தானா, ஓலைப்புறத்தில் செல்லாத தேசத்திலே எடுத்து விடும் ராஜாக்களைப் போலே. ஒரு நீ என்னுடைய அடிமை என்று ஒரு தேசத்திற்கு ஓலை எழுதி அனுப்புகிறான். அதை ஏற்றுக்கலைன்னா தானே நேரம் சண்டை போடும். ஓலைப்புறத்தில் செல்லாத தேசத்திலே படைகளை எடுத்து விடும் ராஜாக்களைப் போலே அவனே என்ன பண்ணுறான், சம்சாரி சஜாத்தியனாய் அவதரித்த விடத்திலும் அவன் என்ன பண்ணுறான், நீ என்னுடையவன் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் இந்த உலகத்தில் அவதாரங்களை பண்ணுகிறான். அங்கேயும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, வைது நின்னை வல்லவா பழித்து. எல்லாரும் என்ன பண்ணுறாளாம், வல்லவா வைது நின்னை பழித்து. அவனுக்கு இருக்கிற சக்தியை முழுக்க திரட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெய்யறாளாம் பகவான். நான் பழித்து என்கிறபடியே உள்ள சக்தி அடங்க பகவன் நிந்தைக்கு உடலாயும் என்ன பண்ணா, ஹிரண்ய ராவணாதி ரூபத்தாலே எதிரம்பு கோர்த்து நசித்தும். இந்த மாதிரி எல்லாரும் அவனை உபயோகப்படுத்திக்கவே இல்லை. அவனே சொன்னான் இல்லையோ, அவஜானந்திமா மூடாக. நான் ஆரம்பத்திலே இதெல்லாம் கொஞ்சம் விவரித்து சொன்னேன். எம்பெருமானை உணர்ந்து கொள்ளாமல் அவன் அவதரித்த இடத்துல அவனை அவமானப்படுத்தினார்கள் எல்லாரும். அதனால் அவனுக்கே இதுகளை திருத்த நம்மால் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறான். எதிரம்பு கோத்து நசித்தும். இப்படி அவதாரமும் காரியகரமாகாத விடத்தில் அப்போ என்ன பண்ணா, உடையவன் உடைமையை விடமாட்டாத சாபலத்தாலே. என்னதான் இருந்தாலும் நம்முடைய உடைமை இது, இதை நம்ம எப்படி விடுறது அப்படின்றதுனால என்ன பண்ணான்னா, இவர்களுடைய ஆபிமுக்கியத்திலே அவசர பிரதீட்சனாய் வர்த்திக்க. எப்படியாவது இவாளத்தை இது பண்ணிடணுமே, நான் நன்மை செய்யணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். உடனே அவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நன்மையை சொல்லி இவாளை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வந்துடணும். என்ன பண்ணலான்னு பார்த்தார். அதற்காகத்தான் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான்னு நான் சொன்னேன். இவர்களை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்று அந்த ஆழ்வார்களை கொண்டும் ரொம்ப எளிய வழிகளை உபதேசித்து திருநாம பிரபாவத்தை காட்டி கொடுக்க என்ன மேலே கொண்டு போகிறாருன்னு அப்படி நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணினார்னா, இதுக்கு மேலே நாம பிரபாவத்தை காட்டி கொடுக்க. திருநாமத்தை ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், பகவானுடைய நாமத்தை சொன்னால் போரும், எல்லா துன்பங்களும் விலகிவிடும் என்று இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் அந்த நாம பிரபாவத்தை தான் இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வார் நமக்கு பாசுரமாக அருளி செய்கிறார் என்று நாம் மேலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து உபன்யாசத்தை அடுத்த முறை பார்ப்போம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.